என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா? சரி ஓகேடா. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு கேளுங்க. ஓகேடா. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பைத்தான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதில்ல. அதுக்கு முன்னாடி வந்து புரோகிராமிங் லாங்குவேஜஸ்க்குன்ட்டு சில பேசிக்ஸ்லாம் இருக்கு. அது எப்படி வொர்க் ஆகுது அப்டின்றதெல்லாம், அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லாங்குவேஜஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து நெறைய லாங்குவேஜஸ் இருக்கு. அதுதான் நீங்க பார்த்திருப்பீங்கள்ல. சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான் இந்த மாரி நெறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னா, ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்டின்றது வந்து மோஸ்ட்டா நமக்கு புரியிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த லாங்குவேஜஸ வந்து கம்ப்யூட்டர்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இதெல்லாமே வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ்ல வரும். அப்போ கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் வந்து புரியும் அப்டின்னா, லோ லெவல் லாங்குவேஜ் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ லோ லெவல் லாங்குவேஜ்னா என்னன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ வந்து 0 அண்ட் 1 இந்த காம்பினேஷன்ல மட்டும் தான் கம்ப்யூட்டருக்கு வந்து புரியும். அப்போ நம்ம குடுக்கக்கூடிய ஒரு லெட்டர் ஆகட்டும், இல்ல ஒரு வேர்ட் ஆகட்டும், இது எல்லாமே கம்ப்யூட்டருக்கு வந்து எப்படி கன்வே ஆகும்னா, இந்த ஜீரோஸ் அண்ட் 1 காம்பினேஷன்ல தான் வந்து கம்ப்யூட் ஆகும். ஸோ அது நம்பர்ஸா இருந்தாலும் சரி, சிம்பிள்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ஃபபெட்டா இருக்கலாம். எதுவா இருந்தாலுமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் கன்வே ஆகும். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஹை லெவல் லாங்குவேஜஸ் யூஸ் பண்றோம். சி, சி பிளஸ் பிளஸ் இந்த மாரி லாங்குவேஜ் யூஸ் பண்றோம். ஆனா கம்ப்யூட்டருக்கு வந்து லோ லெவல் லாங்குவேஜ் தானே புரியும்னு பார்த்தோம். ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்டின்னா, இதுக்காக இது 2 விஷயம் வந்து யூஸ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, கம்பைலர் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ கம்பைலர் அப்டின்றது வந்து அதாவது இப்ப Google Translate நம்ம எப்படி யூஸ் பண்றோம். அதே தான் இந்த கம்பைலர் அப்டின்றதும் பண்ணுது. அண்ட் இந்த கம்பைலர் கூடவே இன்னொன்னு இருக்கு. அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இன்டர்பிரிட்டர் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர் இந்த 2மே வந்து ஒரு Google Translate மாரி. ஒரு லாங்குவேஜ இன்னொரு லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த மாரி தான் இது வந்து வொர்க் ஆகும். இப்போ இந்த கம்பைலர் இது வந்து வேற மாரி வொர்க் ஆகும். அண்ட் இன்டர்பிரிட்டர் வேற மாரி வொர்க் ஆகும். இப்போ கம்பைலர் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம கோடிங்க பொறுத்தவரைக்கும் அந்த ஃபுல் கோடிங் ஃபைல நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோர்ஸ் கோட் அப்படின்றது நம்ம எழுதக்கூடிய இந்த கோட் தான் வந்து சோர்ஸ் கோட் அப்படின்றது. அப்போ இந்த சோர்ஸ் கோட் இருக்கு இல்லையா? இந்த சோர்ஸ் கோட நம்ம கம்பைலர் கிட்ட குடுக்கும்போது, இது இன்னும் ஒரு ஃபைலா வந்து அத வந்து என்ன பண்ணும்னா, கன்வெர்ட் பண்ணும். ஸோ கம்பைலர் கிட்ட இத குடுக்கும்போது, இது வந்து இன்னொரு ஃபைலா கன்வெர்ட் பண்ணும். அண்ட் அந்த ஃபைலோடைய எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கும்னா, .exe அப்டின்ட்டு இருக்கும். ஸோ இது என்ன அப்டின்னா, இதுதான் வந்து கம்பைலர் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ற ஃபைல். ஸோ சோர்ஸ் கோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கம்பைலர் கிட்ட வந்து குடுப்போம். அண்ட் கம்பைலர் வந்து ரிட்டர்ன்க்கு என்ன பண்ணும்னா, ஒரு .exe அப்டின்ற ஒரு ஃபைல வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் கம்பைலர் பண்ற வொர்க். கம்பைலர்னா என்னன்ட்டு உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்கன்னா, நீங்க என்ன விஷயம் சொல்லணும்னா, கம்பைலர் வந்து சோர்ஸ் கோட எடுத்து இன்னொரு ஃபைல், ஒரு ஃபைல இன்னொரு ஃபைலா கன்வெர்ட் பண்ணும். அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கும்னா, .exe இருக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு கம்பைலர் பண்ணக்கூடிய வொர்க். அப்போ எந்தெந்த லாங்குவேஜஸ்ல இந்த கம்பைலர யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி, சி பிளஸ் பிளஸ் இது 2மே வந்து நம்மளுக்கு கம்பைலர வந்து யூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா கம்பைலர் இப்படிதான் வொர்க் ஆகும். அடுத்தது இந்த இன்டர்பிரிட்டர் அப்படின்றது வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்ப இதே தான் இதுலயும் வந்து இந்த சோர்ஸ் கோட நம்ம குடுப்போம். இந்த கம்பைலர் கிட்ட வந்து சோர்ஸ் கோட் வந்து குடுப்போம். ஆனா, இது வந்து இன்னொரு ஃபைலா இப்ப இந்த இடத்துல கம்பைலர் என்ன பண்ணுச்சு, ஒரு புது ஃபைல வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணுச்சு. ஆனா, இந்த இன்டர்பிரிட்டர் வந்து என்ன பண்ணும்னா, இன்னொரு ஃபைலாலாம் கிரியேட் பண்ணாது. அதுக்கு பதிலா அந்த அவுட்புட் என்ன பண்ணும்னா, டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து விண்டோலயே காமிச்சுரும். ஸோ அந்த மாரி இருக்கிறத வந்து நம்ம இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த இன்டர்பிரிட்டர் வந்து டைரக்ட்டா அவுட்புட்டயே நம்மளுக்கு வந்து காமிச்சுரும். ஸோ இத வந்து எந்தெந்த லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்னா, பைத்தான் யூஸ் பண்ணுது. ஸோ பைத்தானும் வந்து இன்டர்பிரிட்டர வந்து யூஸ் பண்ணும். அண்ட் இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் என்னன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நீங்க எங்க படிப்பீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட் அதாவது இப்ப வெப்சைட்லாம் வந்து டெவலப் பண்றோம் இல்லையா? அந்த இடத்துல நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கத்துப்போம். ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எப்படி பிராக்டிகலா வொர்க் ஆகுதுன்னா, இப்ப நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட்குள்ள போறீங்க. உங்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து குடுக்குறீங்க அந்த இடத்துல. அந்த வெப்சைட்ல உங்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து குடுக்குறீங்க. குடுத்துட்டு நீங்க அத வந்து சேவ் ஆர் சப்மிட் பண்ணாம, நீங்க மறுபடியும் பேக் போறீங்க. ப்ரீவியஸ் பேஜ்க்கு போறீங்க, இல்ல எக்ஸிட் ஆவுறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் மாரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ அந்த வார்னிங் மெசேஜ் தான் என்னன்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மாரி ஒரு வார்னிங் மெசேஜ் ப்ரௌசர்ல வந்து காமிக்குது. ஸோ இந்த மாரி டைரக்ட்டா அந்த என்விரான்மென்ட்லயே வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து வொர்க் ஆகும். அந்த மாரி என்விரான்மென்ட்லயே டைரக்ட்டா உங்களுக்கு வந்து அவுட்புட் காமிக்கணும் அப்டின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து இன்டர்பிரிட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர். இப்போ பைத்தான் இப்ப வந்து சில லாங்குவேஜஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, கம்பைலர மட்டும் யூஸ் பண்ணும். அண்ட் சில லாங்குவேஜஸ பொறுத்தவரைக்கும்
இன்டர்பிரிட்டர மட்டும் யூஸ் பண்ணும். ஆனா இந்த பைத்தான் இருக்கு இல்லையா? பைத்தான் வந்து என்ன பண்ணும்னா, இது வந்து ஹைபிரிட். ஆக்சுவலி 2த்தையுமே இது வந்து யூஸ் பண்ணும். இப்போ ஒரு பைத்தான் ஃபைல் வந்து உங்ககிட்ட இருக்கு. அத வந்து நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா, இப்ப நான் வந்து சும்மா ஏதோ ஒரு நேம் 1.py எப்பவுமே நம்ம பைத்தான் ஃபைல வந்து .py அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் பண்ணுவோம். இப்ப நான் இத வந்து .py அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிட்டேன். இப்ப இந்த 1.py ஃபைல் இருக்கு இல்லையா? இத நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, கம்பைலர் கிட்ட வந்து குடுப்பேன். ஸோ கம்பைலர் எப்படி வொர்க் ஆகும்னா, மொத்தமா லைன் பை லைன் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பாக்காது. இப்ப நான் வந்து அ இந்த மாரி நெறைய லைன்ஸ் வந்து நான் குடுக்குறேன். அப்போ எனக்கு கம்பைலர் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த லைன எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அப்புறம் இது ஆக்சுவலி இது வந்து மொத்தமா தான் எக்ஸிக்யூட் பண்ணும். லைன் பை லைன் இத எக்ஸிக்யூட் பண்ணும். அப்புறம் இத எக்ஸிக்யூட் பண்ணும். அப்டின்ட்டு இது வந்து வொர்க் ஆகாது. இது என்ன பண்ணும்னா, மொத்தமா ஃபர்ஸ்ட் இந்த லைன வந்து ரீட் பண்ணும். இந்த லைன ரீட் பண்ணிட்டு, இதுல எரர் எதுவும் இல்லன்னா, அடுத்த லைனுக்கு போகும். ஸோ அடுத்த லைனையும் இது என்ன பண்ணும்னா, ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு இதுலயும் எரர் இல்லனாலும், அடுத்த லைன அது ரீட் பண்ணவே போகும். ஸோ இந்த மாரி இந்த நான் குடுத்திருக்கக்கூடிய 5 லைன்ஸையும் இது ஃபர்ஸ்ட் வந்து ரீட் பண்ணிட்டு ரீட் பண்ணதுக்கு அப்புறமா, மொத்தமா சேர்த்து தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இது மொத்தமா இது எல்லா லைன்லயும் வந்து எனக்கு இது டோட்டலா தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த இன்டர்பிரிட்டர் வந்து என்ன பண்ணும்னா, எனக்கு லைன் பை லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன வந்து எனக்கு ரீட் பண்ணி எரர் இல்ல அப்டின்னா, இத எக்ஸிக்யூட் பண்ணிடும். இது எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்த லைனே போகும். ஸோ இதுதான் இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இப்போ நான் இது பைத்தான் வந்து 2த்தையுமே யூஸ் பண்ணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த கம்பைலர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்டின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோர்ஸ் ப்ரோகிராம் வந்து எடுத்துக்கும். சோர்ஸ் ப்ரோகிராம எடுத்து, அது மொத்தமா எந்த ஒரு எரருமே இல்ல அப்டின்னா, எனக்கு இது புதுசா ஒரு ஃபைல வந்து கிரியேட் பண்ணும். ஸோ கம்பைலர் பேசிக்கா இன்னொரு ஃபைல நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணும் இல்லையா? அப்ப நான் கம்பைலர் கிட்ட வந்து குடுக்கும்போது, எனக்கு இது இன்னொரு ஃபைலா கிரியேட் பண்ணும். ஸோ அந்த ஃபைலுக்கு பேரு என்ன அப்டின்னா, .pyc அதாவது இந்த இடத்துல அந்த ஃபைலோட நேம் இருக்கும். நான் இப்ப அந்த ஃபைலோட நேம் 1ன்னு வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா 1.pyc அப்படின்றது எனக்கு கம்பைலர் எனக்கு ஒரு ஃபைல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஃபைல் வந்து எனக்கு எப்ப ப்ரொடியூஸ் ஆகும்னா, இந்த சோர்ஸ் கோட்ல எந்த ஒரு எரருமே இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், எந்த ஒரு எரருமே இல்லன்னு இத செக் பண்ணதுக்கு அப்புறம் தான், எனக்கு இந்த ஒரு ஃபைல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபைல நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபைல்ல தான் என்னோட பைட் கோட் வந்து இருக்கும். ஸோ பைட் கோட் வந்து இதுல தான் இருக்கும். இப்போ இந்த பைட் கோட்னா என்ன? இப்போ நம்ம கம்ப்யூட்டர பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து சைஸ் எப்படி வந்து சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் இதெல்லாம் வந்து சொல்லுவோம் இல்லையா? அதே மாரி கம்ப்யூட்டர்லயும் வந்து ஒரு சைசிங் இருக்கு. அந்த சைசிங்க்கு பேர் தான் வந்து பிட் அண்ட் பைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிட்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கு இல்லையா? 0 அண்ட் 1. ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த மாரி எப்பவுமே வந்து ஒரு பிட் வேல்யூ வந்து எய்தர் 0வா இருக்கும், இல்ல வந்து 1ஆ இருக்கும். இது 2த்துல தான் இருக்கும். 2 அப்படின்றது ஒரு பிட்டான்னு கேட்டா கிடையாது. ஸோ அந்த 2வ வந்து இது ஆக்சுவலி பைனரி நம்பர். இத வந்து நம்ம பைனரின்னு சொல்லுவோம். இந்த மாரி இது பைனரில வந்து கன்வெர்ட் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் நம்ம வந்து ஒரு பிட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாரி எனக்கு வந்து 8 பிட்ஸ் வந்து சேர்ந்தது தான் எனக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பைட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாரி 8 பிட் சேர்ந்தது தான் எனக்கு ஆக்சுவலி வந்து ஒரு பைட் அப்படின்னு கணக்கு. அப்போ இந்த மாரி. ஸோ 8 பிட்ஸ் வந்து சேர்ந்தது தான் எனக்கு ஆக்சுவலி வந்து ஒரு பைட். அப்போ இந்த .pyc அப்படின்றது இருக்கு இல்லையா? இது என்ன அப்படின்னா, எனக்கு ஆக்சுவலி இது வந்து ஒரு பைட் கோட் இருக்கக்கூடிய ஃபைல். இப்போ இந்த ஃபைல் வந்து எனக்கு எப்ப ஜெனரேட் ஆகும்னா, எனக்கு அந்த ப்ரோகிராம்ல எந்த ஒரு எரருமே இல்லன்னா, எனக்கு இப்ப இது ஜெனரேட் ஆயிடுச்சு. நான் இந்த ஃபைல் ஜெனரேட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இத வந்து நானு இன்டர்பிரிட்டர் கிட்ட வந்து குடுப்பேன். ஸோ இன்டர்பிரிட்டர் வந்து இதுக்கு என்ன பண்ணும்னா, இன்டர்பிரிட்டர் தான் இத ஆக்சுவலி ரன் டைம்ல எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ரன் டைம் அப்படின்றது என்னன்னா, எனக்கு அவுட்புட் வருது இல்லையா? அததான் நான் என்ன சொல்லுவேன்னா, ரன் டைம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த டைம் வந்து எனக்கு இந்த பைட் கோட் ஃபைல தான் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இது ஆக்சுவலி இந்த பைட் கோட நான் வந்து இன்டர்பிரிட்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் குடுத்துருவேன். இன்டர்பிரிட்டர் கிட்ட குடுத்துட்டு, எனக்கு இது வந்து ரன் டைம்ல எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்படிதான் வந்து பைத்தான் வந்து நம்ம குடுக்கக்கூடிய சோர்ஸ் கோட வந்து ஃபைனல் நம்மளுக்கு அவுட்கம் வந்து எப்படி வருதுன்னா, இப்படிதான் நம்மளுக்கு வந்து வருது. இதுல நீங்க பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் இந்த கம்பைலர்னா என்ன? இன்டர்பிரிட்டர்னா என்ன? அண்ட் பைத்தான் வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். சோ இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சாடா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஹலோ? ஆ அது புரிஞ்சுச்சா? இல்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ம். சரி ஓகேடா. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. ம். சரிடா.
இதுதான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த இந்த ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ். அதுக்கப்புறமா சோர்ஸ் கோட கம்பைலர் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது கன்வெர்ட் பண்ணும். அண்ட் இன்டர்பிரிட்டர் அப்படின்றது இருக்கு. இதுவும் கன்வெர்ட் பண்ணும். இந்த ஹைபிரிட் அப்படின்றது என்னன்னா, பைத்தான் வந்து 2த்தையுமே வந்து யூஸ் பண்ணும். இப்போ அ ஏதாச்சும் சொன்னீங்களா? சரி ஓகேடா. ஸோ இந்த பைத்தானுக்குன்ட்டு வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, இது வந்து நம்ம ஆக்சுவலி பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா, நான் இப்ப சொன்னேன் இல்லையா? இந்த கம்பைலர் ஆக்சுவலி பைத்தான் வந்து கம்பைலர் யூஸ் பண்ணுது. அண்ட் இந்த கம்பைலர் வந்து ஒரு .pyc அப்படின்ற ஒரு ஃபைல் தருதுன்ட்டு. அப்போ இந்த .pyc ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த .pyc ஃபைல நான் என்ன பண்ண முடியும்னா, விண்டோஸ் அதாவது டிஃபரெண்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல என்னால ஒரே ஃபைல வந்து ரன் பண்ண முடியும். அதுதான் வந்து நம்ம அதுக்குமே இந்த கம்பைலர் இருக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கம்பைலருடைய இந்த ஃபைல் இருக்கு இல்லையா? .pyc ஃபைல். இத என்னால விண்டோஸ்லயும் ரன் பண்ண முடியும். மேக் அதாவது ஆப்பிள் லேப்டாப்ஸ்லயும் யூஸ் பண்ண முடியும். அண்ட் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. இந்த மாரி வேற வேற ஆப்பரேட்டிங் அதாவது இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு சோர்ஸ் கோட் ஒண்ணு எழுதியிருப்பேன். 1.py அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஃபைல என்னால போய் விண்டோஸ், மேக் அண்ட் லினக்ஸ் 3த்துலயும் வந்து இந்த ஃபைல என்னால ரன் பண்ண முடியாது. ஆனா, அதுக்கு பதிலா எனக்கு கம்பைலர் வந்து ஒரு ஃபைல் குடுத்துச்சு இல்லையா? 1.pyc அப்படின்னு. இந்த ஃபைல என்னால வந்து இது 3த்துலயுமே வந்து ரன் பண்ண முடியும். ஸோ, இதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்றோம்னா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இந்த விண்டோஸ், மேக், லினக்ஸ் இத தான் இது வந்து டினோட் பண்ணுது. அப்ப பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்றது என்னன்னா, எனக்கு இது எந்த பிளாட்ஃபார்ம்னு எனக்கு முக்கியம் இல்ல. ஸோ, அததான் இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். இப்ப பைத்தான பத்தி யாராச்சும் கேட்டாங்கன்னா, பைத்தான் வந்து என்ன மாதிரியான லாங்குவேஜ் அப்டின்னா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வந்து இத பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்டின்னு சொல்லுவோம். அண்ட் செகண்ட் விஷயம் என்னன்னா, இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் கத்துக்கிறதுக்கு. ஒரு பிகினரா நம்ம வந்து லாங்குவேஜஸ் கத்துக்கிறோம்னா, அப்ப கான்செப்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஈஸி சின்டாக்ஸா இருக்கும். சின்டாக்ஸ் அப்டின்றது என்னன்னா, இப்ப நம்ம வந்து இங்கிலீஷ் ஆர் தமிழ்ல வந்து லெட்டர் ரைட்டிங் எழுதுவோம். அப்ப அந்த லெட்டர் ரைட்டிங்க்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதே மாரி தான் நம்ம வந்து இப்போ ஒரு கோடிங் எழுதுறோம்னா, ஒரு லாங்குவேஜ்லயும் ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து இதுல எப்படி இருக்கும்னா, ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். அதனால இந்த லாங்குவேஜ் வந்து கத்துக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அண்ட் சிம்பிள் இங்கிலீஷ்ல வந்து இத குடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட செகண்ட் ஃபீச்சர். அடுத்தது 3 ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலி வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்டி இத யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இத வந்து யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி ஆஃப் பீப்பிள் வந்து இதுல வொர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டில் இத வந்து நெறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து கட்ட வேண்டாம். ஸோ அது ஆக்சுவலி வந்து ஃப்ரீ. இததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது இந்த 3 என்னன்னா, இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ். அண்ட் இதுலயே வந்து இன்னும் சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்க்கலாம். அண்ட் இதுல இன்னும் ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, டைனமிக்கலி டைப்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைனமிக்கலி டைப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அத சொல்றேன். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது எல்லாமே நம்ம பார்த்தது வந்து இதோட ஃபீச்சர்ஸ். இப்ப இதோட ஃபீச்சர்ஸ் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு புரோகிராமிங்க்குமே ஒரு ஸ்டைல் இருக்கு. இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறோம்னா, அதுக்குன்ட்டு வந்து அந்த லாங்குவேஜுக்குன்ட்டு ஒரு ஸ்டைல் இருக்கும். நம்ம அத பேசுற அந்த ஸ்லாங் வந்து சேஞ்ச் ஆகும். அதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிராமர் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதுதான் வந்து ஒரு லாங்குவேஜ்க்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அதே மாரி ஒரு லாங்குவேஜ் புரோகிராமிங் லாங்குவேஜுக்கும் வந்து ஒரு ஸ்டைல் இருக்கு. அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஸ்டைல்ஸ் ஆஃப் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டைல்ஸ் ஆஃப் புரோகிராமிங் லாங்குவேஜ்னா, இப்போ ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ்ல நம்ம ஏதாவது ஒரு புரோகிராம் எழுதுறோம்னா, அந்த புரோகிராம் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல கத்துக்கும்போது அது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா போக போக நம்ம பெரிய பெரிய புரோகிராம்ஸ் வந்து எழுதுவோம். அந்த மாரி பெரிய பெரிய புரோகிராம்ஸ் எழுதும்போது, அத ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ வந்து வீட்லயே நம்ம எல்லாத்தையும் வந்து கச்சா முச்சான்னு அப்படியே வந்து இருக்க இடத்துல எல்லாத்தையுமே வந்து ரேண்டமா போட்டிருந்தோம்னா, நம்மளுக்கு இப்ப அவசரத்துக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுவோம். தனித்தனியா ட்ரெஸ் தனியா வைப்போம். புக்ஸ் தனியா வைப்போம். அந்த மாதிரி வைப்போம் இல்லையா? அந்த மாரி புரோகிராமிங் லாங்குவேஜ்லயுமே வந்து தனித்தனியா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அப்போ இவங்க எத வச்சு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க? இப்ப ட்ரெஸ்ன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுருவோம். அது துணியா இருந்துச்சுன்னா, ஓகே ட்ரெஸ். புக் அப்டின்னா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாரி புரோகிராமிங்ல எத பொறுத்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபங்ஷன்ஸ் அப்டின்றது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து ப்ரோகிராம்க்குள்ள போக போக பார்ப்பீங்க. ஃபங்ஷன்ஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. பைத்தான்ல ரொம்ப முக்கியமானது இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான்.
ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு நம்ம வந்து இத கிளாஸிஃபை பண்ணுவோம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாடியூல்ஸ் இது 3த்த தான் வந்து பேஸா வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய ப்ரோகிராம நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். இப்போ எந்த லாங்குவேஜ்ல நம்மளுக்கு வந்து நெறைய இந்த ஃபங்ஷன்ஸ் ஓரியன்டடா இருக்கும். நெறைய ஃபங்ஷன்ஸ் வந்து இருக்கும். அப்ப அத நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபங்ஷன்ஸ வச்சு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஃபங்ஷனல் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து நம்ம ஃபங்ஷனல் புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவோம். அதே மாரி எந்த லாங்குவேஜ்ல வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நெறைய இருக்குதோ, அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அதாவது இதுல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ வச்சு நம்ம இத என்ன பண்ணுவோம்னா, கிளாஸிஃபை பண்ணுவோம். அண்ட் மாடியூல்ஸ் அப்படின்றது என்னன்னா, கிளாஸஸ் பிளஸ் ஃபங்ஷன்ஸ் பிளஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இது 3த்தையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஒரு மாடியூல். ஸோ மாடியூல் அப்டின்னா கிளாஸ், ஃபங்ஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் 3மே சேர்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அத தான் நம்ம மாடியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாரி இருக்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, மாடுலர் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஸ்டைல்ஸ் ஆஃப் புரோகிராமிங் லாங்குவேஜ். இப்போ இதெல்லாமே வந்து இப்ப பார்த்தோம் இல்லையா? இந்த பைத்தான்ல வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்டின்னா, இது ஆக்சுவலி இந்த 3 டைப்ஸயுமே வந்து இது சப்போர்ட் பண்ணும். பைத்தான்ல வந்து ஃபங்ஷன்ஸும் இருக்கும். ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட்ஸும் இருக்கும். மேஜரா நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்டின்ற கான்செப்ட் பார்ப்போம். பைத்தான்னா என்னன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் வந்து, அது ஆக்சுவலி ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜ். அதுக்கப்புறமா இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்டின்றதெல்லாம் சொல்லுவோம். அப்போ பைத்தான் வந்து ஒரு மாடுலர் புரோகிராமிங் லாங்குவேஜும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜ், பிளஸ் இது வந்து ஒரு ஃபங்ஷனல் புரோகிராமிங் லாங்குவேஜ். இது ஓகேவாடா? கிளியரா இது? சரிடா. ஸோ இதுதான் வந்து ஸ்டைல்ஸ் ஆஃப் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பேசிக்கா புரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்ன? அண்ட் இது எந்த மாரியான ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்றதெல்லாம் இப்ப வந்து பார்த்தோம். இப்ப இதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பைத்தான் லாங்குவேஜ் இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் நீங்க கத்துக்க போறீங்கன்னா, நீங்க எப்பவுமே வந்து ஒரு ப்ரோகிராம் ஜஸ்ட் நம்ம வந்து கோட் எழுதுறோம் இல்லையா? அது வந்து எதுக்காக எழுதுவோம்னா, நம்ம வந்து ஒரு இன்புட் குடுப்போம். ஒரு இன்புட் குடுத்து ஒரு அவுட்புட்ட வந்து வாங்குவோம். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இன்புட் குடுக்குறோம். அப்ப நம்ம குடுக்கக்கூடிய இன்புட்ட ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் வந்து தேவை. ஓகேவா? அந்த கண்டெய்னர தான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு சொல்லுவோம்னா, வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டெய்னர நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த கண்டெய்னர் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்குள்ள நீங்க வந்து புக்ஸ் ஆர் நோட்ஸ் அது எல்லாமே வைப்பீங்க இல்லையா? அததான் நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வேரியபிளோட வொர்க் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு வேல்யூவ ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வேல்யூ ஆர் டேட்டா 2மே வந்து சிமிலர் டெர்ம்ஸ் தான். சோ இது வந்து ஒரு வேல்யூ ஆர் டேட்டாவ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஸ்டோர் பண்ணி வைக்குது. இப்போ இது வந்து நம்ம கண்டெய்னர் இத வந்து நம்ம ஒரு வேரியபிள எப்படி வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சோ கிரியேட்டிங் அ வேரியபிள். ஒரு வேரியபிள வந்து எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேரியபிள்க்கு வந்து சில நேமிங் ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, இப்ப நீங்க ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அதோட நேம் வந்து ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டரா இருக்கலாம். ஸோ ஆல்ஃபா நியூமெரிக் அப்படின்றது என்னன்னா, அது வந்து நம்பர்ஸ் ஸோ இந்த மாரி இருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு வேரியபிளா நான் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து அது எப்படி வேணாலும் நேம் பண்ணலாம். ஓகேவா? இப்ப இது ஆக்சுவலி வந்து ஒரு வேரியபிள். நான் இந்த வேரியபிள வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த நான் வேரியபிள்க்கு ஒரு நேம் குடுத்தேன் அப்டின்னா, அது பேரு தான் டிக்ளரேஷன் அப்டின்னு சொல்லுவோம். இப்ப நான் இத ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்து டிக்ளேர் அப்டின்றது. டிக்ளரேஷன் இது. சோ நான் இத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்தது, நான் வந்து இதுக்கு ஒரு வேல்யூ வந்து குடுக்க போறேன் இல்லையா? அந்த வேல்யூவ நான் குடுக்கறதுக்காக, நான் வந்து ஈக்குவல் டூ அப்டின்ற ஒரு அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவேன். இந்த ஈக்குவல் டூ அப்டின்றது என்னன்னா, இது ஆக்சுவலி அசைன்மென்ட் ஒரு வேல்யூவ நான் அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பரேட்டர் தான் இந்த ஈக்குவல் டூ அப்டின்றது. இப்போ இந்த ஈக்குவல் டூக்கு அப்புறமா ரைட் சைடுல நான் வந்து என்ன குடுத்தாலுமே அது வந்து என்னோட வேல்யூ. இப்ப நான் வந்து 6 அப்டின்றத வந்து குடுக்குறேன். இப்போ 6 அப்டின்றது தான் என்னோட வேல்யூ. அதாவது நான் குடுத்திருக்க இந்த ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர் இது என்னோட வேரியபிள். இதுல நான் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ தான் இந்த 6 அப்டின்றது. சோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு வேரியபிள வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்டின்னா, ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டரா இருக்கலாம். சோ நான் அது இந்த மாரி வந்து ரேண்டமா இல்லாம, நான் வந்து இப்ப ஹலோ 1 அப்டின்னு வச்சுக்கிறேன். சோ இந்த இடத்துலயும் நான் என்ன பண்றேன், ஹலோ 1 அப்டின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஹலோ 1 அப்டின்றது வந்து என்னோட வேரியபிள் அண்ட் அதுல 6 அப்டின்ற ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்டின்னா, ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர்ஸ வச்சு நான் வந்து என்னோட வேரியபிள்க்கு நேம் பண்ண முடியும்.
இதுல நம்ம வந்து பார்த்தது டிக்ளரேஷன் அப்படின்றது நான் வந்து வேரியபிளுக்கு குடுக்கக்கூடிய நேம். அண்ட் டிக்ளரேஷனுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது எதுக்காக நான் வந்து யூஸ் பண்றேன்னா, நான் வந்து ஒரு வேல்யூவ இதுக்கு வந்து அசைன் பண்றதுக்காக. ஓகேவா? அண்ட் ஃபைனலா நம்ம என்ன குடுப்போம்னா, வேல்யூ. நான் அந்த 6 அப்படின்னு குடுத்திருக்கேன் இல்லையா? அதுதான் வந்து என்னோட வேல்யூ. இப்ப இந்த hello 1 அப்படின்றது இது நான் ஃபர்ஸ்ட் ரூல் யூஸ் பண்ணி நான் இத வந்து நேம் பண்ணியிருக்கேன். அடுத்தது செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, நான் வந்து இதுல ஆக்சுவலி வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். ஸோ செகண்ட் ரூல் இதுல என்ன அப்படின்னா, கன்டைன்ஸ் அண்டர்ஸ்கோர். இதுல வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். ஆனா அந்த அண்டர்ஸ்கோர் வந்து ஓகே. ஸோ இப்ப அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். நான் வந்து இதையே எடுத்துக்கிறேன். இப்ப இதையே நான் வந்து இந்த இடத்துல ஒரு அண்டர்ஸ்கோர் குடுத்துக்கிறேன். நடுவுல வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் குடுக்குறேன். அண்ட் பிளஸ் ஸ்டார்ட்டிங்லயும் நான் வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் வந்து குடுக்குறேன். இப்ப அண்டர்ஸ்கோர் குடுத்துட்டு, எனக்கு இங்க பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ பிரிண்ட் ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, நீங்க இதுக்குள்ள என்ன வேரியபிள் ஆர் வேல்யூஸ் குடுத்தாலும் எனக்கு வந்து இது அப்படியே வந்து எனக்கு அவுட்புட்ல வந்து காமிக்கும். அதுதான் வந்து இதோட வொர்க். இப்போ இந்த பிரிண்ட்குள்ள நான் வந்து இந்த வேரியபிள வந்து குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு, இத நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இங்க என்ன வந்துருச்சுன்னா 6 அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் வந்து இந்த இடத்துல ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதிலயே நான் 6 அப்படின்ற வேல்யூவ ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்றேன். எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாரி இதுல வந்து அண்டர்ஸ்கோர் வந்து கன்டெயின் ஆகலாம். இது வந்து இதுல இருக்கலாம். இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய செகண்ட் ரூல். அண்ட் தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, நம்ம ஆக்சுவலி வந்து இந்த ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர் இருக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆல்ஃபா நியூமெரிக் ஆல்பாபெட்ஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருக்கலாம். ஆனா, நம்பர்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே வந்து நான் வேரியபிள நேம் பண்ணும்போது எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருக்கக்கூடாது. இப்ப நான் வந்து அந்த 1 அப்படின்றது நான் குடுத்துருக்கேன் இல்லையா? அத நான் தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட்ல போடுறேன். ஸோ எனக்கு வந்து நம்பர்ஸ் மஸ்ட் நாட் பி அட் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட்ல எனக்கு வந்து நம்பர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. இதே வந்து என்னோட தேர்ட் ரூல். இப்ப நான் அந்த 1 அப்படின்றத தூக்கிட்டு வந்து ஃப்ரண்ட்ல போட்டு, ஹலோ அப்படின்ட்டு குடுத்து, நான் அதே மாரி 6 எனக்கு வந்து இங்கேயே காமிக்குது இல்லையா? ஸோ இந்த மாரி காமிச்சுச்சுன்னா எரர் அப்டின்ட்டு அர்த்தம். இப்ப நான் இத வந்து நான் பிரிண்ட் பண்றேன். இப்ப இதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? 1 ஹலோ அப்டின்றத வந்து குடுத்துட்டு, நான் வந்து பிரிண்ட் பண்றேன். எனக்கு இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, சின்டெக்ஸ் எரர் அப்டின்ற ஒரு எரர் வந்து காமிக்குது. ஸோ சின்டெக்ஸ் அப்டின்றது நான் என்ன சொன்னேன்? ஆக்சுவலி இது வந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ்க்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்ப இந்த சின்டாக்ஸ் அப்படின்றது என்னன்னா, எனக்கு இந்த ஃபார்மேட்லயே எனக்கு ஏதோ ஒரு எரர்ன்னு காமிக்குது. அது என்ன எரர் அப்படின்னா, எனக்கு நான் இந்த மாரி ஸ்டார்ட்டிங்ல வந்து நான் நம்பர்ஸ வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட்டிங்ல இந்த மாரி எனக்கு வந்து அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். ஆர் எனக்கு வந்து ஒரு ஆல்பபெட் டிஜிட் டிஜிட்க்கு பதிலா ஏதாவது ஒரு ஆல்பபெட் ஆர் லெட்டர்ல வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகலாம். சோ இந்த மாரி இருந்துச்சுன்னா, இது வந்து என்னோட ஒரு வேலிடான ஒரு வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் இந்த ஹலோ அப்படின்றத பிரிண்ட் பண்றேன். எனக்கு இப்ப பிரிண்ட் ஆயிடுச்சு. 6 அப்படின்றது. ஆக்சுவலி இந்த 6 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் குடுத்த வேரியபிள். இந்த பிரிண்ட்க்காக இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்ப இந்த ஹலோ அப்படின்றது எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த 6க்கு பதிலா நான் என்ன பண்றேன் 8 அப்படின்ற ஒரு வேல்யூ வைக்கிறேன். இந்த ஹலோ அப்படின்றதுல எனக்கு 8 அப்படின்ற வேல்யூ இருக்கு. எனக்கு அதுவும் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இதுதான் வந்து என்னோட தேர்ட் ரூல். சோ தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, நம்பர் ஸ்டார்ட்டிங்ல இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். இல்ல வந்து ஒரு லெட்டர் இருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா என்னன்னா, இது இருக்கக்கூடாது. இப்ப அடுத்தது என்னோட 4த் அண்ட் ஃபைனல் ரூல் என்ன அப்படின்னா, சொல்லுடா. அது வந்து இவங்களே குடுத்திருக்க சின்டெக்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லாங்குவேஜ் ஒரு ஃபார்மேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களே வந்து சில விஷயத்த வந்து ப்ரீ டிஃபைன்டா அதாவது நீங்க இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இப்ப நம்ம லெட்டர் ரைட்டிங்ல ஃப்ரம் டூ அப்படின்னு நம்ம போட்டு எழுதுறோம் இல்லையா? அதே மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க வந்து வேரியபிள்ஸ் இந்த பைத்தான் லாங்குவேஜ பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி இவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளால அந்த மாதிரி அவங்களே ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ன்ட்டு குடுத்துருக்காங்க இல்லையா? அத வந்து நம்ம ஏதாச்சும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு எரர்ஸ் காமிக்கும். சரிடா. இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, இப்ப இந்த மாரி நம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம். அது என்ன அப்டின்னா, கீவேர்ட்ஸ் அப்டின்றது. ஸோ கீவேர்ட்ஸ்னா என்னன்னா, இவங்களே இன்பில்ட்டா சில வேர்ட்ஸ்லாம் வந்து குடுத்திருப்பாங்க. அதாவது அந்த வேர்ட்ஸ்க்கு இவங்களே வந்து ஒரு டெஃபினிஷன் குடுத்திருப்பாங்க. இப்போ அவங்க லாங்குவேஜ் எங்க லாங்குவேஜ்ல நாங்க வந்து இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வார்த்தைய நாங்க இந்த பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோம். அப்போ இந்த வார்த்தைய நீங்க வந்து எதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்றது. ஸோ கீவேர்ட்ஸ்ல வந்து என்னென்ன வரும் அப்படின்னா,
இஃப், எல்ஸ், அண்ட் இதெல்லாம் வந்து நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கும்போது உங்களுக்கே இதெல்லாம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சிரும். இவங்களே இன்பில்ட்டா என்னென்னலாம் குடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கீவேர்ட்ஸ். இப்ப நம்ம பிரிண்ட்ன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பிரிண்ட் அப்படின்றதுமே வந்து ஒரு கீவேர்ட். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த பிரிண்ட் அப்படின்றதுல ஸோ பிரிண்ட் ஈக்குவல் டூ 4 அப்படின்றத வந்து சேவ் பண்றேன். ஸோ இந்த மாரி இவங்களே வந்து சில வேர்ட்ஸ்லாம் வந்து கீவேர்ட்ஸா குடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இப்ப நான் வந்து இஃப் அப்படின்றதுல வந்து இந்த மாரி இஃப் அப்படின்றதும் வந்து ஒரு கீவேர்ட். இதுலயும் நான் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு வேல்யூவ வந்து அசைன் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தது ஃபைனல் என்ன அப்படின்னா, அதான் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ நம்ம இன்னொன்னு என்னன்னு சொல்லுவோம்னா, ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிசர்வ்டுனா ஆல்ரெடி இவங்க வந்து இந்த வேர்ட்ஸ வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து இத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லூப்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ லூப் அப்படின்றது ஓகே. ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் அப்படின்றது. அப்ப இது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ். இந்த மாரி நான் டைப் பண்ணும்போது எனக்கு கீழ வருது இல்லையா? இது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ். அப்ப நான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நான் இதுல ஏதாச்சும் ஒண்ணு இது பண்ணி நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் இதுல வந்து ஃபார் அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்றேன். எனக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நான் இந்த லைன் விட்டு அடுத்த லைன் வரும்போது எனக்கு இதுவே வந்து ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்குது தெரியுமா? இது எதனால அப்டின்னா, இந்த ஃபார் லூப்க்குன்ட்டு அவங்க சில ரூல்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த ரூல்ல இதுவும் இருக்கு. ஃபார் லூப்க்கு அடுத்த லைன் போகும்போது, இந்த மாரி எனக்கு வந்து 4 இண்டென்டேஷன் இந்த மாரி 4 டேப் ஸ்பேஸ் வந்து எனக்கு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நான் இத வந்து சேவ் பண்ணி பிரிண்ட் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு எரர் காமிக்கும். ஸோ என்ன எரர்னா அதே சின்டாக்ஸ் எரர் அப்டின்றது. ஸோ சின்டாக்ஸ் எரர் அப்டின்றது இவங்க ஏற்கனவே யூஸ் பண்ண இந்த வேர்ட நான் குடுக்கறதுனால எனக்கு வர சின்டாக்ஸ் எரர் அப்டின்றது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ எப்படி நேம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வேரியபிள்ஸ பத்தி பார்க்கும்போது சாரி ஃபீச்சர்ஸ்ல பார்க்கும்போது நான் வந்து டைனமிக்கலி டைப்ட் அப்படின்னு சொன்னேன். டைனமிக்கலி டைப்ட். ஸோ டைனமிக்கலி டைப்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வேரியபிள நீங்க இத யூஸ் பண்ணி இந்த 4 ரூல்ஸ மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன நேம் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, a ஈக்குவல் டூ 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். இப்ப இந்த 3 அப்படின்றது என்னன்னா, இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே நான் இப்ப என்ன பண்றேன், ஸோ இப்ப இத வந்து நான் பிரிண்ட் பண்றேன். இத பிரிண்ட் பண்ணி ஏவ வந்து நான் பிரிண்ட் பண்றேன். அண்ட் எனக்கு வந்து இப்ப இதுல வந்து 3 அப்படின்னு நான் குடுத்துருக்கேன் இல்லையா? இதோட டைப் என்னன்னு எனக்கு தெரியணும். அப்ப அதுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம்னா, இதுல இவங்க அதுக்கு ஒரு வேர்ட் குடுத்துருக்காங்க. அதுதான் வந்து டைப் ஆஃப் அப்படின்றது. ஸோ இந்த டைப் ஆஃப் அப்படின்றதுல நான் உள்ள இந்த பிராக்கெட்ல வந்து ஏ குடுத்தேன்னா, எனக்கு இந்த ஏல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்குன்ட்டு அதோட டைப்பை வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நான் இத சேவ் பண்ணி அ ஓகே. இது 2த்தையும் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல நான் இந்த ஹாஷ் அப்படின்றது யூஸ் பண்றேன் இல்லையா? இது என்னன்னா கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். COMMENT. ஸோ கமெண்ட் அப்படின்றது என்னன்னா, நான் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த லைன் வந்து எனக்கு கிரீன் கலர்ல தெரியுது இல்லையா? இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த லைன் ஆஃப் கோட் வந்து இந்த கம்பைலர் ரீட் அதாவது இது ரீட் பண்ணாது இது. ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாது. எதுவுமே பண்ணாது. இது வந்து ஜஸ்ட் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த மாரி. இது வந்து ஒரு கோட் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு தெரியறதுக்காக நான் ஒரு லைன யூஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த லைன நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஹாஷ் அப்படின்ற சிம்பல் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த A அப்படின்றதுல 3ன்னு ஒரு வேல்யூவ ஸ்டோர் பண்ணி, அத வந்து நான் பிரிண்ட் பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட் லைன்ல. அண்ட் செகண்ட் லைன்ல அதோட டைப்ப வந்து நான் பிரிண்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் இத வந்து ரன் பண்ணும்போது, எனக்கு இந்த 3 வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க குடுத்துருக்கிறதுலாம் எனக்கு வந்திருக்கு. இதையும் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. அது அப்படியே இருக்கட்டும். ஓகே. இப்போ அ என்ன இது? ஓகே. இப்ப இத வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு இந்த 3 அப்படின்றது ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த A அப்படின்றதுல 3ன்னு ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வேல்யூ எனக்கு இங்க வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ பிரிண்ட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து உள்ள குடுக்கலாம். உள்ள குடுத்தா அதுல இருக்கக்கூடிய வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். அண்ட் டைப் ஆஃப் அப்படின்றத யூஸ் பண்ணும்போது எனக்கு இங்க என்ன டைப் வந்திருக்குன்னா, இன்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இன்ட் அப்படின்றது என்னன்னா இன்டிஜர் ஓகேவா? இப்ப இதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், -3 அப்படின்றத வந்து இங்க சேவ் பண்றேன்.
இப்ப இத நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருச்சுன்னா, இன்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த இன்ட் அப்படின்றதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா, பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். அண்ட் 0 இதுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்ப 0க்கும் எனக்கு என்ன வந்துருச்சுன்னா, இன்ட். அப்போ இதுல எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர் பிளஸ் 0 இது 3த்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து இதுல = 0ன்னு ஒரு நம்பர் சேவ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்ப இத 10ன்னு மாத்திக்கிறேன். இப்போ இந்த பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், 0 இது எல்லாமே நம்ம என்னன்னா இன்டிஜர் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதே ஏலே நான் என்ன பண்றேன், நான் 10.0 அப்படின்றத வந்து சேவ் பண்றேன். சேவ் பண்ணி பிரிண்ட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணும்போது. இப்ப எனக்கு என்ன வந்திருக்குன்னா, ஃப்ளோட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஃப்ளோட் அப்படின்றது என்னன்னா, டெசிமல் பாயிண்ட். ஸோ டெசிமல் வேல்யூஸ நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப நான் இதுக்கு பதிலா இங்க வந்து 3 அப்படின்னு குடுக்குறேன். 10.3 அப்படின்னு குடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூவா தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுல இன்டிஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன். செகண்ட் வேற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ண அந்த வேல்யூ வந்து எனக்கு எங்க போகும்? இப்ப நான் 2த்துக்குமே வந்து ஏஎன் தான் நேம் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகும் அப்டின்னா, இப்ப என்கிட்ட வந்து 2 பாக்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 அப்டின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. 2 அப்டின்னு இன்னொரு பாக்ஸ் இருக்கு. அந்த 1 அப்டின்ற பாக்ஸ்க்குள்ள தான் நான் குடுத்த இந்த 10 அப்டின்ற வேல்யூ இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த 1 அப்டின்ற பாக்ஸ்ல 10 வேல்யூவ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு நான் வந்து ஒரு நேம் குடுக்குறேன். அந்த நேம் தான் இந்த ஏ அப்டின்றது. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸோட பேர் என்னன்னா, ஏ அப்டின்றது. அண்ட் மறுபடியும் நான் வந்து செகண்டா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள இந்த ஃப்ளோட் இந்த 10.3 நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்ப அந்த பாக்ஸ்க்கு நான் ஒரு நேம் வைக்கணும். அதையும் நான் என்ன பண்றேன்னா, ஏன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ இந்த மாரி நான் ஏற்கனவே குடுத்த நேமையே நான் மறுபடியும் குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஒரு நேம் வச்சிருக்கேன் இல்லையா? அதோட நேம் அந்த இடத்துல இருந்து ரிமூவ் ஆயிடும். அப்ப அதுக்கு வந்து அந்த இடத்துல நேமே இருக்காது. அந்த நேம் வந்து இந்த செகண்ட் பாக்ஸ் நான் செகண்டா அதே நேமே குடுக்குறேன் இல்லையா? அந்த பாக்ஸ்க்கு வந்து வந்துரும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, டைனமிக்கலி டைப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் ஒரே நேமே வந்து ஒரே நேம்லயே நான் வந்து வேற வேற வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதாவது இது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இன்டிஜர் ஸ்டோர் பண்றேன். செகண்ட் டைம் நான் இந்த மாரி டெசிமல் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்றேன். இப்போ என்னால இந்த மாதிரி வேல்யூஸோட டைப்ப வந்து சேஞ்ச் பண்ணி என்னால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, டைனமிக்கலி டைப்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ டைனமிக் அப்படின்றது என்னன்னா, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறது. இத தான் நம்ம வந்து டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் டைப்ட் அப்படின்றது என்னன்னா, இதோட டேட்டா டைப் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது. அண்ட் இதுதான் நான் வந்து டைப்ட் அதாவது டைனமிக்கலி டைப்ட்னா டேட்டா டைப் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப இதுலயே நான் வந்து இது வந்து ஆக்சுவலி இன்ட் அப்படின்றது. அண்ட் செகண்டா நான் குடுத்திருக்கிறது என்னன்னா, ஃப்ளோட் அப்படின்றது. இதுக்கப்புறமா தேர்டா நான் வந்து ஒரு வேல்யூ குடுக்குறேன். அதே ஏலயே குடுக்குறேன். ஏ ஈக்குவல் டூ டபுள் கொட்டேஷன்க்குள்ள நான் வந்து குடுக்குறேன். ஸோ டபுள் கொட்டேஷன்ல நான் வந்து ஹலோ அப்படின்றத குடுத்துட்டு, இத நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இப்ப எனக்கு என்ன வந்திருக்கு அப்டின்னா, இந்த ஹலோன்றது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு ஃபைனலி வந்து இதோட கிளாஸ் என்னவா வந்திருக்குன்னா, எஸ்டிஆர் அப்டின்னு வந்திருக்கு. ஸோ எஸ்டிஆர் அப்டின்றது என்னன்னா, ஸ்ட்ரிங் அப்டின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸ்ட்ரிங் அப்டின்னா, இந்த நம்மளுக்கு டபுள் கொட்டேஷன்க்குள்ள நீங்க வந்து என்ன குடுத்தாலுமே, அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். இந்த ஹெச் அப்டின்றது ஒரு கேரக்டர், இ அப்டின்றது ஒரு கேரக்டர் அண்ட் எல், எல், ஓ இது எல்லாமே ஒரு ஒரு கேரக்டர். அப்ப இந்த மாரி சீக்வென்ஸ் ஆஃப் கேரக்டர் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஸ்ட்ரிங் அப்டின்றது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 டேட்டா டைப்ஸ். அண்ட் அடுத்த டேட்டா டைப் என்னன்னா, பூலியன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இத தான் நம்ம வந்து பூலியன்னு சொல்லுவோம். இப்ப நான் என்ன பண்றேன், ட்ரூ அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்றேன். இப்ப எனக்கு ட்ரூ அப்படின்றத நான் இங்கேயே வந்து எனக்கு வருது இல்லையா? ஸோ இது என்னன்னா, எனக்கு இன்பில்ட்டா இவங்களே வந்து ஒரு இத குடுத்துருக்காங்க. இவங்களே வந்து இந்த ட்ரூ அப்படின்ற வேல்யூ வந்து இதுக்கு ஒரு டெஃபினிஷன் வந்து குடுத்துருக்கோம். நாங்களே ஒரு டெஃபினிஷன் குடுத்துருக்கோம் அப்படின்ற மாரி இருக்கு இல்லையா? அததான் நம்ம இன்பில்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி அவங்களே அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரூ அப்படின்றத இப்ப இப்ப நான் இத சேவ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணேன்னா, எனக்கு அந்த ட்ரூன்றதும் பிரிண்ட் ஆயிடும். அண்ட் இது என்ன டேட்டா டைப்னா பூலியன் அப்படின்னு வரும். பூலியன பொறுத்தவரைக்கும் எனக்கு 2 வேல்யூஸ் தான் வந்து இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த ட்ரூ அப்படின்றது. அண்ட் இன்னொரு வேல்யூ என்னன்னா, ஃபால்ஸ் அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல நான் ட்ரூக்கு கேப்பிட்டல் லெட்டரா வந்து குடுத்துருக்கேன் இல்லையா? இதுக்கு பதிலா நான் இத ஸ்மாலா மாத்துனேன் அப்படின்னா, எனக்கு இது வந்து வொர்க் ஆகாது. எனக்கு வந்து எரர் காமிக்கும். என்ன எரர் அப்டின்னா, நேம் எரர் அப்டின்றது காமிக்குது. ஸோ இந்த ட்ரூ அப்டின்றது வந்து என்னன்னே நீங்க வந்து எனக்கு டிஃபைன் பண்ணல. அப்டின்ற மாரி சொல்லுது இல்லையா? ஸோ இது என்னன்னா நேம் எரர் அப்டின்றது. நான் இங்க வந்து இது என்ன அப்டின்னா, இது கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இந்த பூலியன் வேல்யூஸ் 2மே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எனக்கு என்னவா இருக்கும்னா, கேப்பிட்டல்ல தான் இருக்கணும். ஸோ இத வந்து நம்ம கேஸ் சென்சிட்டிவ் அப்டின்னு சொல்லுவோம். கேஸ் சென்சிட்டிவ்னா அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் வந்து முக்கியம்.
நான் இதுக்கு பதிலா இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு கேப்பிட்டல் T குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இது வந்து வொர்க் ஆகும் பெர்ஃபெக்ட்டா. இது வந்து பூலியன் வேல்யூ அப்படின்றது. இப்ப இதுக்கு பதிலா நான் ஃபால்ஸ் அப்படின்றது குடுத்தாலும் எனக்கு வந்து வொர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் அதுக்கப்புறம் பூலியன். அண்ட் ஃபைனலா நம்ம பார்க்க போற இதுல டேட்டா டைப் என்ன அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதையும் நான் என்ன பண்றேன்னா, ஏ அப்படின்றதிலயே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்ப நீங்க வந்து மேத்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ரியல் நம்பர்ஸ் அண்ட் இமேஜினரி நம்பர் அப்படின்றது. அந்த இமேஜினரி நம்பர் வந்து என்னவா இருக்கும்னா, ஸோ இமேஜினரி வந்து ரூட் ஆஃப் -1 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த ரூட் ஆஃப் -1 நம்ம I அப்படின்ற ஒரு வேரியபிள்ல டினோட் பண்ணுவோம். அதோட அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, A பிளஸ் IB அப்படின்ட்டு இருக்கும். இதுல அந்த A அப்படின்றது என்னன்னா ரியல் நம்பர் அண்ட் B அப்படின்றது ஏதோ ஒரு நம்பர். I அப்படின்றது வந்து என்னவா இருக்கும்னா ரூட் ஆஃப் -1 இருக்கும். ஸோ -1க்கு நம்மளால ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த -1 இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நார்மல் மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த I அப்படின்றத வச்சு இமேஜினரி நம்பர வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆனா, இதுல பைத்தான பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து J அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த Aக்கு பதிலா நான் ஒரு நம்பர் குடுத்துக்கிறேன். 6 பிளஸ் 7J அப்படின்னு குடுத்துக்கிறேன். 7J. ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து இத குடுக்கணும். 6 பிளஸ் 7J அப்படின்றது. ஸோ இதுல 6 அப்படின்றது வந்து ரியல் நம்பர் அண்ட் 7 அப்படின்றது என்னன்னா, என்னோட இமேஜினரி நம்பர் கூட என்னோட இமேஜினரி பார்ட் இது. ஓகேவா? இது J அப்படின்றது தான் அந்த எக்ஸாக்ட்டான இமேஜினரி நம்பர். ஸோ இந்த J ஓட வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கும்னா, ரூட் ஆஃப் -1 இருக்கும். இப்போ இத நான் வந்து சேவ் பண்றேன். சேவ் பண்ணி ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துருச்சுன்னா, காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து இந்த டேட்டா டைப். இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, இது வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா? இதுலயே நம்மளால வந்து சில ஃபங்ஷன்ஸ், சில ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, இப்போ நான் இதுல இருந்து ஜஸ்ட் வந்து என்னோட ரியல் பார்ட்ட மட்டும் நான் வந்து எடுக்கணும். என்னோட ரியல் பார்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணலாம்னா, பிரிண்ட்ல a டாட் ரியல் அப்படின்றத வந்து குடுக்கலாம். ஸோ a டாட் ரியல்னு குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? இந்த 6 அப்படின்றது தான் ரியல் பார்ட். ஸோ அது மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ம். ஆக்சுவலி இது இப்ப பிரிண்ட் ஆயிருக்கு எனக்கு. இது 6.0 அப்படின்றது. ஒரு நிமிஷம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது ஏவ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஏ வந்து எனக்கு இந்த 6 பிளஸ் 7J அப்படின்றது. அதுதான் நான் இங்க ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ. அண்ட் ஏ டாட் ரியல் வந்து எனக்கு என்ன பண்ணும்னா, இது டாட் ரியல் அதாவது ஏ அப்படின்ற வேரியபிள்ல இருந்து இதோட ரியல் பார்ட்ட மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு நான் வந்து சொல்றேன். இப்ப இதோட ரியல் பார்ட் என்ன? 6 அப்படின்றது. அப்போ இந்த 6 வந்து இது என்ன பண்ணுதுன்னா, ஃப்ளோட் வேல்யூவா எனக்கு வந்து இது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ இந்த 7J அப்படின்றது எனக்கு என்னன்னா, இமேஜினரி பார்ட். அப்ப இமேஜினரி பார்ட் நான் பிரிண்ட் பண்றதுக்கும் இந்த ரியல் மாரி நான் வந்து ஒரு வேர்ட் இருக்கு. A டாட் IMAG அப்படின்னு சொல்லுவோம். ஸோ IMAGனா இமேஜினரி பார்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகுது. அடுத்தது வந்து அது ரியல் பார்ட் என்னன்னா 6 அப்படின்றது. இமேஜினரி பார்ட் வந்து 7 அப்படின்றது. இது 2ம் எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஃபார்மேட் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து ஒரு நம்பர காம்ப்ளெக்ஸ் நம்பரா வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு நம்பர் இப்ப வந்து 4, 5 அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். ஸோ 4, 5ன்னு குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இன் அ ஓகே. நான் இத B ய வந்து பிரிண்ட் பண்ணல இல்லையா? நான் இந்த Aக்கு கீழயே வந்து இந்த B ய வந்து பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட்குள்ள நான் என்ன பண்றேன்னா, Bன்றதுல தான் நான் இத வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைன்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காம்ப்ளெக்ஸ் ஃபங்ஷன வந்து யூஸ் பண்ணி 4, 5 அப்படின்றத ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா கன்வெர்ட் பண்ணி, B அப்படின்ற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் அந்த B ய வந்து பிரிண்ட் பண்றேன். இப்போ இத நான் வந்து பிரிண்ட் பண்ணும்போது, பிரிண்ட் B எனக்கு இந்த இடத்துல இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். ஃபங்ஷனை யூஸ் பண்ணி 4,5 அப்படின்றத குடுக்குறேன். அப்போ நான் இந்த மாதிரி 2 வேல்யூஸ் குடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் குடுக்குற வேல்யூவ இது ரியல் பார்ட்டா எடுத்துக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அண்ட் கமாக்கு அப்புறமா நான் குடுக்கக்கூடிய பார்ட்ட இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரி இமேஜினரி பார்ட்டா வந்து கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ 5J அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துருச்சு. இதுதான் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரியல். இப்ப நான் இங்க இதுவே 2 நம்பரா இல்லாம நான் ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் குடுக்குறேன். இந்த 4 அப்படின்றது மட்டும் குடுக்குறேன். இப்ப இத நான் வந்து பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, இது இமேஜினரி பார்ட்ல நான் நம்பர் எதுவுமே குடுக்கல. ஸோ எனக்கு வந்து 0J அப்படின்றது வந்து வந்துருச்சு. இதுதான் வந்து என்னோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நம்மளால இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ரியல் பார்ட்ட தனியா பிரிண்ட் பண்ணலாம். இமேஜினரி பார்ட்ட தனியா பிரிண்ட் பண்ணலாம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஃபங்ஷன யூஸ் பண்ணி ஒரு நம்பர காம்ப்ளெக்ஸ் நம்பரா என்னால கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்த டேட்டா டைப் எல்லாத்துக்கும் வந்து காமனா ஒரு நேம் என்ன அப்படின்னா, நியூமெரிக் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூமெரிக் டேட்டா டைப்ஸ். ஸோ நியூமெரிக் டேட்டா டைப்ஸ்ல எனக்கு என்னென்னலாம் வருதுன்னா, இந்த இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் பூலியன், காம்ப்ளெக்ஸ் இதெல்லாமே வந்து என்னோட இந்த நியூமெரிக் டேட்டா டைப்ல வந்து வரும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரி ஓகேடா. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து இந்த நியூமெரிக்ல வராது. இந்த மீதி நான் சொன்னேன் இல்லையா, இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ், பூலியன் இது எல்லாமே வரும். ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த கேரக்டர்ஸ் கூட வந்து டீல் பண்றதுனால, இது வந்து ஆக்சுவலி இந்த நியூமெரிக்ல வராது. நம்பர்ஸ் கூட டீல் பண்றது மட்டும் தான் இந்த நியூமெரிக் டேட்டா டைப். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டேட்டா இந்த நியூமெரிக் டேட்டா டைப்ஸ் அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்னன்னா, எனக்கு வந்து சீக்வென்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் வந்து இருக்கு. ஸோ இந்த சீக்வென்ஸ் அப்படின்ற டேட்டா டைப் என்னன்னா, சீக்வென்ஸ்னா என்ன? அடுத்தடுத்து இருக்கிறது இல்லையா? இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் டேட்டா டைப். இப்போ இந்த சீக்வென்ஸ்னா என்ன? இது வந்து எனக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடியது. அப்போ சீக்வென்ஸ் டேட்டா டைப்ல எனக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள் அப்படின்னு 2 சொல்லுவேன். லிஸ்ட் அண்ட் டியூப்பிள். இப்போ இந்த லிஸ்ட் அண்ட் டியூப்பிள் வந்து என்ன பண்ணுதுன்னா, இப்ப லிஸ்ட் அப்படின்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இதோட சிம்பிள் என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து லிஸ்ட். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ். அதே நான் இந்த பேரந்தசிஸ் வந்து யூஸ் பண்ணனா அது வந்து டியூப்பிள் அப்படின்றது. இப்போ இது ரெண்டுத்துலயுமே வந்து காமனான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அதாவது நெறைய கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். நெறைய வேல்யூஸ் வந்து இருக்கும். அது வந்து 10 வேல்யூஸா இருக்கலாம், 100ஆ இருக்கலாம், 200ஆ இருக்கலாம். எத்தன வேல்யூஸ் வேணாலும் இதுல வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்றது. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா, தே ஹாவ் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒண்ணுத்துக்கும் ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு வேல்யூக்கும் ஒரு ஒரு பொசிஷன் இருக்கும். அது எந்த இடத்துல இது வந்து மெமரியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எந்த இந்த லிஸ்ட்டுக்குள்ள அது வந்து எந்த இடத்துல இருக்கு, எந்த மெமரியில இருக்கு, அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் செகண்ட் வந்து அதுக்கு வந்து இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ இந்த லிஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் வந்து இந்த லிஸ்ட் என்ன பண்றேன், Bல வந்து ஸ்டோர் பண்றேன். B ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். 1, 2, 3, 4, 5 அப்படின்ற 5 வேல்யூஸ் வந்து குடுத்துருக்கேன். இப்ப நான் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால இது வந்து ஒரு லிஸ்ட். இப்ப நான் என்ன பண்றேன்னா, பிரிண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட இந்த வேல்யூஸ வந்து நான் பிரிண்ட் பண்றேன். வேல்யூஸ் எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? இது வந்து Bல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நான் Bய வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ அடுத்தது நான் என்ன பண்றேன்னா, இந்த Bல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதோட டைப் வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப டைப் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டைப் அப்படின்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணி. இதுல நான் வந்து பிரிண்ட்ல டைப் ஆஃப் B அப்படின்றத குடுத்துக்கிறேன். இப்ப நான் இத பிரிண்ட் பண்ணும்போது, எனக்கு இங்க கீழ என்ன வந்திருக்குன்னா, இந்த லிஸ்ட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த லிஸ்ட்ட வந்து பிரிண்ட் பண்றேன். எனக்கு அது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது இதோட டைப் நான் குடுக்கும்போது எனக்கு வந்து இந்த லிஸ்ட் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ இதே மாரி நான் என்ன பண்றேன்னா, இந்த டியூப்பிள்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் இந்த பிராக்கெட்ஸ்க்கு பதிலா, ஸ்கொயர் பிராக்கெட்க்கு பதிலா, நான் வந்து பேரந்தசிஸ் வந்து யூஸ் பண்றேன். இப்போ இத சேவ் பண்ணி நான் ரன் பண்ணும்போது இத நான் வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணும்போது எனக்கு என்ன இங்க கீழ எனக்கு என்ன வந்திருக்குன்னா, இந்த பிராக்கெட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப மேல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இதோட டைப் வந்து லிஸ்ட்ன்னு வந்திருக்கும். இப்ப கீழ இருக்கும்போது எனக்கு என்ன வந்திருக்குன்னா, இந்த பேரந்தசிஸ் வந்திருக்கு. அண்ட் இதோட டைப் வந்து டியூப்பிள்ஸ் அப்படின்னு வந்திருக்கு.
இப்போ இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய இது காமனான விஷயம் என்னன்னா, இதுக்கு வந்து இண்டெக்ஸ் இருக்கும் அண்ட் வேல்யூஸ் வந்து கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸா இருக்கும்னு பார்த்தோம். இது வந்து இதுல இருக்கக்கூடிய சிமிலாரிட்டீஸ். டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னா, இப்போ இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ என்னால வந்து நான் ஒரு டைம் இத ஆக்சுவலி இப்ப அசைன் பண்ணிட்டேன். ஆனா, அசைன் பண்ணதுக்கு அப்புறமா கூட என்னால இதுல வந்து ஒரு புதுசா வேல்யூஸ வந்து ஆட் பண்ண முடியும். இல்ல ஏற்கனவே இருக்க வேல்யூஸ ரிமூவ் பண்ண முடியும். அப்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் ஆப்பரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்றேன் இல்லையா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மியூட்டபிள் அப்படின்னா என்னன்னா, இந்த வேல்யூஸ என்னால வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி சேஞ்ச் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, நம்ம அத மியூட்டபிள்னு சொல்லுவோம். ஆனா இந்த டியூபிள்ஸ் இருக்கு இல்லையா? இதுல நான் ஒரு டைம் ஒரு வேல்யூவ வந்து அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னால அத சேஞ்ச் பண்ண முடியாது. இத நான் என்னன்னு சொல்லுவேன்னா, இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவேன். இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஓகே. இப்ப இதுதான் நம்ம வந்து லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த சீக்வென்ஸ் டேட்டா டைப்லயே நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து இருக்கு. அது என்ன சொல்லுடா. ஆமா. சேஞ்ச் பண்ண முடியாது. அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இம்மியூட்டபிள் அண்ட் மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியும். இம்மியூட்டபிள்னா பண்ண முடியாது. ஓகேடா. இப்ப இதுல இந்த சீக்வென்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 2 பார்த்திருக்கோம். லிஸ்ட் அண்ட் டியூபிள் பார்த்திருக்கோம். இப்ப அடுத்தது இதே சீக்வென்ஸ்ல என்னன்னா, பைட் ஓகேவா? பைட்ஸ் அண்ட் பைட் அரே அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. இப்ப இந்த பைட்ஸ்னா நம்ம ஏற்கனவே இந்த மேல இங்க பார்த்தோம் இல்லையா? சோ பிட் அண்ட் பைட்ஸ்னா அதுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பிட்ஸ் அப்படின்றதுல எனக்கு வந்து இந்த மாரி 8 இது சேர்ந்தது தான் எனக்கு வந்து நான் ஒரு பைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். சோ அதுதான் இங்க. இப்போ இந்த பைட் அண்ட் பிட்ஸ் அப்படின்றது நம்ம இது காமனா வந்து இத யூஸ் பண்ண மாட்டோம். அது அந்த ஃபங்ஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி போகும்போது, அப்ப இது என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பைட்ஸ் அண்ட் பைட் அரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இங்க எப்படி நம்ம வந்து இந்த மியூட்டபிள், இம்மியூட்டபிள் பார்த்தோமோ, அதே தான் இங்கேயும். இப்போ இந்த பைட்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா? இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ என்னால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, சேஞ்ச் பண்ண முடியாது. சோ இந்த பைட்ஸ் அப்படின்றது என்னன்னா, எனக்கு வந்து இம்மியூட்டபிள். இது வந்து இம்மியூட்டபிள். அதே இந்த பைட் அரே அப்படின்றது எனக்கு வந்து மியூட்டபிள். இதுல வந்து என்னால வேல்யூஸ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சோ இது. இப்போ இதுவரைக்கும் பார்த்தது வந்து இந்த சீக்வென்ஸ் அப்படின்றது. இதுல நீங்க மெயினா யூஸ் பண்ணக்கூடியது இந்த லிஸ்ட் அண்ட் டியூபிள் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த சீக்வென்ஸ் இல்லாம இன்னொரு டைப் ஆஃப் டேட்டா இருக்கு. அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, செட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த செட் டேட்டா டைப்ல எனக்கு இதே மாரி 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து செட்ஸ் அப்படின்ட்டு ஒண்ணு சொல்லுவோம். அண்ட் இன்னொன்னு வந்து நம்ம ஃப்ரோசன் செட் அப்படின்னு சொல்லுவோம். இது 2த்துக்கும் வந்து பெருசா வந்து டிஃபரன்ஸ் இல்ல. அதே தான் அந்த மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நான் இந்த இடத்துல சொன்னேன் இல்லையா? இது ஆக்சுவலி லிஸ்ட் இந்த சீக்வென்ஸ் டேட்டா டைப் வந்து எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் அது எல்லாத்துக்குமே ஒரு இண்டெக்ஸ் இருக்கும்னு சொன்னேன். சீக்வென்ஸ் டேட்டா டைப்க்கு. ஆனா இந்த செட் டேட்டா டைப்ப பொறுத்தவரைக்கும், இதுவும் வந்து கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் தான். இதே கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் தான். ஆனா இதுக்கு வந்து இண்டெக்ஸ் இருக்காது. சோ இது வந்து கலெக்ஷன் ஆஃப் வேல்யூ. இதுக்கு வந்து இண்டெக்ஸ் இருக்காது. தே டூ நாட் ஹேவ் இண்டெக்ஸ். இதுதான் வந்து இந்த செட் அண்ட் ஃப்ரோசன். இதுக்கு வந்து நம்ம என்ன பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா, இந்த கர்லி பிரேசஸ். இதுதான் வந்து செட்ட வந்து இப்படிதான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். இப்ப இந்த செட் அப்படின்றது இருக்கு இல்லையா? இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் இதுலயும் வந்து அதே மாரி அந்த மியூட்டபிள், இம்மியூட்டபிள் இருக்கு. இதுல இருக்க வேல்யூஸ என்னால வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சோ இது என்ன அப்படின்னா, இது வந்து மியூட்டபிள். அதே இதுல நம்ம ஃப்ரோசன் செட்ட பொறுத்தவரைக்கும், இதுல இருக்கக்கூடிய வேல்யூஸ என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து இம்மியூட்டபிள். இதுதான் வந்து இது நீங்க படிக்கக்கூடிய மேஜர் டேட்டா டைப்ஸ். அண்ட் ஃபைனலா வந்து ஒரே ஒரு டேட்டா டைப் இருக்கு. அது என்னன்னா டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம படிக்கக்கூடிய டிக்ஷனரி எடுத்துக்கிட்டோம்னாலே, அதுல வந்து எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேர்ட் இருக்கும். அண்ட் அதுக்கான மீனிங் இருக்கும் இல்லையா? சோ இந்த மாரி ம் வேர்ட் அண்ட் அதுக்கான மீனிங் வந்து இருக்கும். இததான் வந்து நம்ம டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவோம். சோ டிக்ஷனரில இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். அதே தான் வந்து இந்த டிக்ஷனரிலயும் இருக்கும். சோ இந்த டிக்ஷனரில வந்து என்ன அப்படின்னா, இந்த வேர்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? நார்மல் டிக்ஷனரில இததான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன்னா இங்க, கீ அப்படின்னு சொல்லுவேன். இத வந்து நானு கீ அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இதுக்கு வந்து நான் ஒரு வேல்யூ வந்து குடுத்திருப்பேன். அத நான் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லுவேன். சோ இத வந்து நம்ம கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் வந்து டிக்ஷனரி அப்படின்றது. இத வந்து நான் நார்மலா டிக்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட்னால இத வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். சோ டிக்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் அதே இது பி அப்படின்ற ஒரு வேரியபிள்ல இதுக்கு வந்து நம்ம என்ன இது யூஸ் பண்ணுவோம்னா, இதே தான். இந்த கர்லி இருக்கு இல்லையா?
இத யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுக்கு ஒரு கீ வந்து குடுக்கணும். சோ அந்த கீல நான் என்ன பண்றேன்னா, நேம் அப்படின்றத வந்து குடுக்குறேன். நேம் அப்படின்றத குடுத்துட்டு, இந்த நேம் அப்படின்றது எனக்கு ஒரு கீ. கீ குடுத்தாச்சு. அண்ட் இப்ப இதுக்கு நான் ஒரு வேல்யூ குடுக்கணும். அந்த வேல்யூவ நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, பிரியா அப்படின்றது வச்சுக்கிறேன். இப்போ இது எல்லாத்துக்குமே நான் வந்து டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன் வந்து குடுக்கணும். சோ இந்த மாரி அ அதாவது இந்த மாரி ஆல்பாபெட்ஸா இருக்கு, கேரக்டரா இருக்கு. நம்பருக்கு வந்து நான் அத குடுக்க வேண்டாம். இப்போ நான் என்ன பண்றேன், கமா குடுத்துட்டு நான் அடுத்த கீ வேல்யூ பேர் வந்து குடுக்குறேன். சோ அடுத்த கீ வேல்யூன்னா நான் ஏஜ் வந்து குடுத்துக்கிறேன். சோ ஏஜ் அப்படின்றது வந்து என்னோட கீ அண்ட் இதுக்கான வேல்யூ வந்து நான் என்ன குடுக்குறேன்னா 28 அப்படின்னு குடுக்குறேன். இப்போ இந்த மாரி இது என்னோட கீ அண்ட் இது வந்து என்னோட வேல்யூ. அண்ட் அதே மாரி இந்த ஏஜ் அப்படின்றது கீ, இது வந்து அதோட வேல்யூ. இப்போ நான் இத வந்து பிரிண்ட் பண்றேன். சோ பிரிண்ட் பி பிரிண்ட் டைப் ஆஃப் பி அப்படின்றது. இப்ப இத நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து இது வந்துருச்சு எனக்கு. நான் குடுத்த அந்த பில இருக்கக்கூடிய இந்த நேம் அண்ட் ஏஜ் 2மே பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் இதோட டைப்ப வந்து குடுக்கும்போது எனக்கு டிக் அப்படின்ற ஒரு டைப். சோ இது என்னன்னா, இதுதான் அந்த டிக்ஷனரி அப்படின்ற டைப். இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சுச்சா? இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரி ஓகேடா. ஓகே. இப்ப நம்ம வந்து இந்த டேட்டா டைப்ஸ் கான்செப்ட் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. இதுதான் இதுல இருக்க டேட்டா டைப்ஸ். உங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து சொல்லணுமோ, டேட்டா டைப்ல நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ இதுதான். இப்போ இந்த டேட்டா டைப் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? இன்ட் அப்படின்றது, ஃப்ளோட் அப்படின்றது. அப்போ இதுக்குன்ட்டு எனக்கு வந்து ஒரு சைஸ் இருக்கும். இது ஆக்சுவலி வேரியபிள். இது அதுக்கான வேல்யூ. இந்த வேல்யூவ ஸ்டோர் பண்ணி வைக்குதுன்னா, இதுக்கு வந்து ஒரு சைஸ் இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து ஒரு சின்ன பாக்ஸ்ல என்னால வந்து கம்மியான பொருள் ஸ்டோர் பண்ண முடியும். அதே ஒரு பெரிய கண்டெய்னரா இருந்துச்சுன்னா, அதுல என்னால நெறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ இது வந்து எந்த அளவுக்கு என்னால வேல்யூஸ ஸ்டோர் பண்ண முடியும் அப்டின்னா, எனக்கு ஆக்சுவலி வந்து இதுல லிமிட்டே கிடையாது. எனக்கு வந்து இந்த வேரியபிள்ல இவ்ளோ தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு லிமிட்டே கிடையாது. அதாவது இதுக்கு வந்து அன்லிமிட்டட் மெமரி. நீங்க என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றீங்களோ, அத பொறுத்து இது மெமரி எடுத்துக்கும். சோ அதுதான் பைத்தான்ல இருக்கக்கூடிய ஒரு என்னன்னா ஒரு பெனிஃபிட். இப்ப நீங்க மத்த லாங்குவேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாரி குடுக்கணும். நீங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னாலே, அந்த வேரியபிளோட டைப்ப வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் இன்ட் ஏ ஈக்குவல் டூ இப்ப சி பிளஸ் பிளஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த மாரி தான் சொல்லுவீங்க. இன்ட் ஏ ஈக்குவல் டூ நீங்க அதுல ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ அண்ட் ஒரு செமிகோலன். சோ இந்த மாரி இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க வந்து மத்த லாங்குவேஜஸ்ல குடுப்பீங்க. அப்போ இந்த மாரி குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இன்ட்க்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சைஸ் இருக்கு. சோ இந்த இன்ட்ல வந்து அதாவது நீங்க இன்ட்ன்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த வேரியபிளோட டைப் வந்து இன்ட்டா மாறிடும். அப்போ ஒரு இன்ட்ல வந்து இவ்ளோ தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்ன்ற மாரி ஒரு லிமிட் இருக்கும். சோ அத தாண்டி உங்களால வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அந்த மாரி வந்து இந்த பைத்தான்ல வந்து கிடையாது. சோ அத தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டைனமிக்கலி டைப்ட். அதாவது நீங்க ஒரு ஒரு டைமும் அந்த வேல்யூவ சேஞ்ச் பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்ப நான் ஏ ஈக்குவல் டூ 5ன்னு குடுக்கலாம். இதுவே வந்து நான் ஏ ஈக்குவல் டூ ஆ ஹலோ அப்படின்ற மாரி குடுக்கலாம். நான் என்ன வேணாலும் குடுக்கலாம். சோ இதுதான். இதுக்கு வந்து ஒரு சைஸ்ன்றது இல்ல. அப்போ நான் இந்த வேரியபிள்ல ஆனா எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? இதோட சைஸ நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு இந்த டைப் மாரியே வந்து அதுக்கு ஒரு வேர்ட் இருக்கு. அதுதான் என்னன்னா நம்ம சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சோ பிரிண்ட்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, எனக்கு எதோட சைஸ் கண்டுபிடிக்கணுமோ அத குடுத்துக்கணும். இப்ப நான் வந்து பி யோட சைஸ் வந்து கண்டுபிடிக்க போறேன். பி டாட் குடுத்துட்டு 2 அண்டர்ஸ்கோர் 2 அண்டர்ஸ்கோர் குடுத்துட்டு சைஸ் ஆஃப் அப்படின்றத குடுத்துட்டு, மறுபடியும் வந்து 2 அண்டர்ஸ்கோர் குடுத்துட்டு, இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபங்ஷன். சோ ஃபங்ஷன் எல்லாமே இந்த மாரி இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இந்த வேர்ட் இது என்ன பண்ணுது அப்டின்னா, எனக்கு வந்து இதோட சைஸ வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். இப்ப நான் இத சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ இந்த டிக்ஷனரி இதோட சைஸ் என்ன அப்டின்னா 168. சோ 168 அப்டின்றது தான் இதோட சைஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா? இப்ப நான் ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல பின்னு ஒண்ணு குடுத்துருக்கேன். அண்ட் இங்கேயும் நான் அதே மாரி பில வந்து வேற வேல்யூ குடுத்துருக்கேன். இங்கேயும் நான் பில வேற வேல்யூ குடுத்துருக்கேன். அப்போ எனக்கு வந்து இங்க என்ன ஆகுது அப்டின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் பின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிட்டேன். அண்ட் மறுபடியும் நான் வந்து செகண்டா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். இப்ப நான் அதுக்கு பின்னு சொல்லி நேம் பண்ணனா, எனக்கு இங்க இருக்கு இல்லையா? இந்த நேம் வந்து எனக்கு ரிமூவ் ஆயிடும். அண்ட் ரிமூவ் ஆயிட்டு இதுக்கு வந்து இப்ப நேமே இருக்காது. இதோட நேம் வந்து அன்டிஃபைன்டா இருக்கும். ஆனா, இதுல நான் ஒரு வேல்யூ ஒண்ணு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். சோ அந்த வேல்யூ எனக்கு வந்து அதே இடத்துல தான் இருக்கும். இதுக்கு வந்து இந்த பேர் மட்டும் அன்டிஃபைன்டா இருக்கும். இப்ப நான் அகைன் வந்து நான் என்ன பண்றேன்னா, 3 சோ 3வதா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றேன். அதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, அதுக்கும் நான் இப்ப பீன் நேம் பண்றேன். அண்ட்
இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும்னா, எனக்கு வந்து இந்த அன்டிஃபைன்டா இருக்கு இல்லையா? இதே மாரி இதுக்கான நேமும் எனக்கு என்னவா மாறிடும்னா, அன்டிஃபைன்டா மாறிடும். சோ இதுக்கான நேமும் எனக்கு வந்து அன்டிஃபைன்டா வந்து மாறிடும். அண்ட் இப்ப இந்த பி அப்படின்ற நேம் எதுக்கு இருக்குன்னா, இந்த 3 கண்டெய்னருக்கு தான் இருக்கும். ஆனா, இப்ப இந்த 1ல நான் வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்பேன். 2ல ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்பேன். அந்த வேல்யூலாம் எங்க போகும் அப்டின்னா, அந்த வேல்யூலாம் அங்கேயே தான் இருக்கும். சோ 1லயே தான் அந்த வேல்யூ இருக்கும். 2ல அந்த வேல்யூ இருக்கும். ஆனா இதுக்கு வந்து நேம் மட்டும் இருக்காது. ஏன்னா, அந்த நேம நான் இங்க வந்து குடுத்துட்டேன். சோ அந்த வேல்யூஸ் அங்கேயே தான் இருக்கும். அதே மெமரி அத ஆக்குபை பண்ணிட்டு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த டேட்டா டைப்ஸ் அப்டின்ற கான்செப்ட். இப்ப டேட்டா டைப்ஸ்லயே நம்ம வந்து இன்ட் அப்டின்றது பார்த்தோம். இதுதான் வந்து நார்மலா நடக்கிறது. இப்போ இதுலயே வந்து இந்த ஃப்ளோட் அப்டின்ற ஒரு டைப் பார்த்தோம் இல்லையா? சோ அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஃப்ளோட் அப்டின்னா என்னது? எனக்கு வந்து இந்த டெசிமல் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா, நான் அததான் வந்து என்னன்னு சொல்லுவேன்னா, ஃப்ளோட் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இப்போ இந்த ஃப்ளோட் டேட்டா டைப் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க நார்மலா வந்து மேத்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? 10 பவர் -2 இப்போ 3 3 இன்டூ 10 பவர் -3. ஸோ 10 பவர் -3 அப்படின்ட்டு நம்ம குடுக்கும்போது, எனக்கு வந்து என்ன ஆகும்? -3 அப்படின்றது இருக்கனால, எனக்கு வந்து 3 டிஜிட்ஸ் அதாவது லெஃப்ட்ல வந்து நான் தள்ளி தான் வந்து டாட் வைப்பேன். அப்ப எனக்கு என்ன வரும்னா, 0.003 அப்ப இதுவும் ஒரு டெசிமல் நம்பர் தான் இல்லையா? அதே நான் வந்து இப்ப ஓகே. ஸோ இது ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரு டெசிமல் நம்பர். இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ட வந்து நான் எப்படி இதுல வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் அதே மாரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். b ஈக்குவல் டூன்னு சொல்லிட்டு. நான் ஒரு வேரியபிள் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 3 அப்படின்ற இந்த நம்பர் 3 அப்படின்ற நம்பர் வந்து குடுத்துட்டேன். இப்போ இந்த 10 பவர்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ 10 பவர்க்கு பதிலா நான் இந்த இடத்துல ஒரு லெட்டர் யூஸ் பண்ணுவேன். அந்த லெட்டர் தான் இ அப்படின்றது. அது வந்து கேப்பிட்டல் ஈயா இருக்கலாம். இல்ல வந்து ஸ்மால் ஈயா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்போ ஓகே. ஸ்மால் இ வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஈயோட அர்த்தம் என்ன? இதோட வேல்யூ என்னன்னா 10 பவர் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ 10 இந்த ஈயோட வேல்யூ ஆக்சுவலி எனக்கு வந்து 10 அப்படின்றது. அப்போ இந்த பவர்ல நான் வந்து ஒரு -3 அப்படின்ற ஒரு வேல்யூ குடுக்குறேன் இல்லையா? அத நான் எப்படின்னா, அப்படி நார்மலா -3 அப்படின்றத குடுத்துறலாம். இப்போ நான் இத சேவ் பண்ணி, இத வந்து நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பி அப்படின்றது. இத நான் வந்து ரன் பண்ணும்போது எனக்கு இங்க கரெக்ட்டா வேல்யூ வந்து வந்துருச்சு. 0.003 அப்படின்றது எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்துருச்சு. ஸோ இந்த மாரி நீங்க வந்து இது ஆக்சுவலி இதுவுமே வந்து என்னன்னா, இதோடைய டைப்பும் இது வந்து ஒரு ஃப்ளோட். ஏன்னா 0.003ன்னு வந்திருக்கு. இப்போ இந்த மாரி இல்லாம நான் வந்து என்ன பண்ணணும்னா, b ஈக்குவல் டூ எனக்கு வந்து 10 பவர் 3 நான் இங்க வந்து 10 பவர் -3 குடுத்துருக்கேன். அதுக்கு பதிலா நான் இப்ப வந்து 10 பவர் 3 குடுக்கணும் அப்படின்னா, இதே 3 நான் இந்த இடத்துல வந்து லோவர் கேஸ் இ எடுத்துக்கிறேன். இந்த ஈயோட வேல்யூ என்னன்னா, இதுவும் வந்து 10 தான். ஸோ அப்ப 10 பவர் 3 அதாவது 10 கியூப் 3 இன்டூ 10 கியூப் இது கூட நான் வந்து மல்டிப்ளை பண்றேன். இப்ப அதே மாரி நான் வந்து இத பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இத நான் பிரிண்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து 3000.0 அப்படின்றது வந்திருக்கு. அண்ட் இதுல வந்து இப்ப நான் இதோட டைப்ப வந்து நான் பிரிண்ட் பண்றேன். இதோட டைப்ப நான் வந்து பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஃப்ளோட் அப்படின்றது வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான். இது என்னன்னா எக்ஸ்போனன்ட் அப்படின்றது. இப்போ இதுல ஆக்சுவலி எனக்கு வந்து 2 பார்ட் இருக்கு இந்த நம்பர்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் குடுக்குறேன் இல்லையா? அந்த நம்பர் அப்படின்றது. ஸோ இந்த நம்பர வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, மேன்டிஸா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல வந்து எனக்கு இந்த 3 அப்படின்றது என்னன்னா, மேன்டிஸா அப்படின்றது. அண்ட் இந்த பவர் -3 ஆர் பவர் 3 அப்படின்றது இருக்கு இல்லையா? இது நான் என்னன்னு சொல்லுவேன்னா, எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து நான் எக்ஸ்போனன்ட்ன்னு சொல்லுவேன். இது எல்லாமே வந்து எதுல வரும்னா, இந்த ஃப்ளோட் அப்படின்றதுல தான் இந்த 10 பவர் ஸோ இந்த மாரி நம்ம குடுக்குறது எல்லாமே வந்து ஃப்ளோட் வேல்யூஸா தான் எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அண்ட் பூலியன் வேல்யூஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது என்னன்னா, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 2 இருக்கு. அண்ட் அந்த 2மே வந்து நம்மளுக்கு கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அண்ட் அடுத்தது நம்ம பார்த்தது என்னன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல தான் அந்த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லிட்ரல்ஸ் அப்படின்றது. சோ இப்ப வந்து டேட்டா டைப் வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப லிட்ரல்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். லிட்ரல்ஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த இடத்துல நான் பிக்கு ஒரு வேல்யூ குடுத்துருக்கேன். இது வந்து ஒரு லிட்ரல். அண்ட் இங்க வந்து பார்த்தா நான் பிக்கு வந்து இங்க ஒரு வேல்யூ வந்து நான் குடுத்துருக்கேன். அண்ட் இங்க வந்து நான் பிக்கு ஒரு வேல்யூ குடுத்துருக்கேன். சோ இந்த மாரி நான் வந்து டைரக்ட்டா ஒரு புரோகிராம்ல ஒரு வேரியபிள்க்கு நான் ஒரு வேல்யூ குடுத்தேன்னா, அதுதான் வந்து லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இந்த லிட்ரலுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இப்ப வந்து இன்ட் அப்டின்னா வந்து இன்டிஜர்ன்னு சொன்னேன். அந்த மாரி இந்த லிட்ரலுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா மீனிங் இல்ல. லிட்ரல்னா ஜஸ்ட் இது வந்து காமனா ஒரு வேல்யூ. அந்த வேல்யூவ நான் வந்து டைரக்ட்டா இது ஆக்சுவலி இந்த லிட்ரல்ஸ நம்ம 2 வேஸ்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். 2 வேஸ்ல நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, நான் இந்த மாரி டைரக்ட்டா ஒரு வேல்யூ வந்து குடுத்து இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிரலாம். அண்ட் இதுல வந்து செகண்ட் மெத்தட் இருக்கு. அதுதான் என்னன்னா இன்புட் மெத்தட் அப்படின்றது. ஸோ இந்த இன்புட் மெத்தட்ல என்னன்னா, நான் யூசர் கிட்ட இருந்து இத வந்து நம்ம யூசர் இன்புட் மெத்தட்ன்னு வச்சுக்கலாம். யூசர் கிட்ட இருந்து நான் டைரக்ட்டா நானே இந்த மாரி ஒரு வேல்யூ குடுக்காம, யூசர் கிட்ட இருந்து நான் வந்து வாங்குவேன். ஸோ அது எப்படி பண்ணலாம்னா, இப்ப பி ஈக்குவல் டூ ஸோ இந்த பில நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இன்புட் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்றேன். இப்ப இந்த இன்புட் இது உள்ள நான் என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ என்டர் நம்பர் அப்படின்னு குடுக்குறேன். என்டர் நம்பர் அப்படின்னு குடுத்துட்டு, நான் இந்த பிய வந்து இப்ப பிரிண்ட் பண்றேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல கடைசியா வந்து இந்த என்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்குது இல்லையா? இந்த இடத்துல நான் என்னோட இந்த மவுஸ வந்து பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா, ம் என்னால வந்து இங்க டைப் பண்ண முடியணும். ஓகே. ஸோ நான் அத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் வந்து இத டெர்மினல்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த அவுட்புட் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இன்புட் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இந்த மாரி நான் என்ன வேணாலும் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இது குடுக்கும். அண்ட் இந்த இன்புட் யூஸ் பண்ணும்போது நீங்க யூசர் கிட்ட இருந்து டைரக்ட்டா வந்து இன்புட் வாங்கிக்கலாம். அதுக்காக நம்ம இந்த இன்புட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா, ஹலோ அப்படின்றத குடுத்து என்டர் குடுத்துட்டேன். அண்ட் எனக்கு இப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, நான் கீழ வந்து பிரிண்ட் பின்னு குடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பில என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்னா, இந்த இன்புட் யூஸ் பண்ணி நான் என்ன டெக்ஸ்ட் வந்து வாங்குறனோ, இப்ப நான் இங்க இன்புட் யூஸ் பண்ணி இந்த ஹலோன்ற டெக்ஸ்ட்ட வாங்கியிருக்கேன். அப்போ ஹலோன்றது எனக்கு வந்து கீழ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இல்லன்னா நான் இதுக்குள்ள என்ன பண்றேன், the user entered text is அப்படின்ற மாரி நான் குடுத்துக்கிறேன். ஸோ the user entered text is அப்படின்ட்டு குடுக்குறேன். இப்ப நான் அதே மாரி இங்க வந்து மறுபடியும் ஹலோ அப்படின்றது குடுத்துட்டு என்டர் குடுத்தேன்னா, எனக்கு இங்க கீழ வந்து பிரிண்ட் ஆகுது. The user entered text is hello அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து இந்த இன்புட்கான யூசேஜ் வந்து இதுதான். இப்போ நான் இந்த மாரி இன்புட் வாங்குறேன் இல்லையா? இதோட டைப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட்ல நான் என்ன பண்றேன், டைப் டைப் ஆஃப் நான் பில தானே அத ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்ப டைப் ஆஃப் பி வந்து குடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஹலோ அப்படின்றத வந்து குடுக்குறேன். எனக்கு இதோட டைப் என்னவா வந்திருக்குன்னா, ஸ்ட்ரிங்கா வந்து வந்திருக்கு. இப்போ நான் அதே மாதிரி நான் வந்து இங்க ஆக்சுவலி இந்த லெட்டர்ஸ் குடுத்துருக்கனால வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கா வந்திருக்கா? அப்படின்னா கிடையாது. நீங்க வந்து இந்த இன்புட் குடுத்து, அவங்க என்ன இன்புட் குடுத்தாலுமே அது எல்லாமே எனக்கு வந்து எதுல ஸ்டோர் ஆகும்னா, ஸ்ட்ரிங்கா தான் எனக்கு ஸ்டோர் ஆகும். இப்ப நான் இத வந்து மறுபடியுமே ரன் பண்றேன். ஸோ மறுபடியும் ரன் பண்ணி நான் 4 இந்த மாரி ஒரு நம்பர் குடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாரி நான் நம்பர் வேல்யூ குடுத்தாலுமே எனக்கு என்னன்னா, ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டோர் ஆகும். அப்போ எனக்கு இந்த மாரி நான் வெறும் ஒரு இன்புட்ன்னு குடுத்து நான் எது என்டர் பண்ணாலுமே எனக்கு இப்படி தான் என்டர் ஆகுது. ஆனா எனக்கு வந்து இந்த மாரி ஒரு ஸ்ட்ரிங்கா வேண்டாம். எனக்கு வந்து இப்ப நம்பர் அப்டின்னா, அது நம்பரா தான் எனக்கு வந்து என்டர் ஆகணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நான் இன்ட் அப்டின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு இந்த இன்ட் அப்டின்றத யூஸ் பண்றது மூலியமா நம்ம என்ன சொல்றோம்னா, எனக்கு நீ ஒரு இன்டிஜர் டேட்டா டைப் தான் வந்து இதுல வாங்கணும். வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நம்ம சொல்லிடுவோம்.
இப்ப நான் இத வந்து ரன் பண்ணேன்னா, எனக்கு அதே மாரி ஃபர்ஸ்ட் வந்து கேக்குது. நான் வந்து இதுல ஹலோ அப்படின்றத குடுக்குறேன். ஸோ ஹலோ அப்படின்றத குடுக்கும்போது, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் இந்த யூசர் என்டர் டெக்ஸ்ட்ஸ் அப்படின்ற மாரி எனக்கு வந்துருச்சு. இப்ப செகண்ட் இது நான் என்ன பண்றேன், அதே மாரி இதுலயும் ஹலோன்னு பிரிண்ட் பண்றேன். ஆனா, எனக்கு இங்க என்ன வந்துருச்சுன்னா, ஒரு வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கு. ஸோ இந்த வேல்யூ எரர்ல என்ன வந்திருக்குன்னா, இன்வாலிட் லிட்ரல். ஸோ இந்த லிட்ரலுக்கான அர்த்தம் தான் நம்ம பார்த்தோம். லிட்ரல்னா என்ன? நான் குடுக்கக்கூடிய ஒரு டைரக்ட் வேல்யூவ தான் நான் வந்து லிட்ரல் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் வந்து இங்க ஆக்சுவலி வந்து ஒரு இன்ட் இன்ட் டைப் இருக்கக்கூடிய டேட்டா வாங்குன்னு சொன்னனால, எனக்கு இன்ட் தவிர இது நான் மீதி என்ன டைப் ஆஃப் டேட்டா குடுத்தாலுமே இத அக்செப்ட் பண்ணிக்காது. இப்ப நான் இத மறுபடியும் வந்து ரன் பண்றேன். ம். ஓகே. இப்ப எனக்கு நான் இங்க மறுபடியும் வந்து எனக்கு இந்த என்டர் நம்பர் இருக்கு இல்லையா? இப்ப இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, ஏதோ ஒரு வேல்யூ குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து இதுல 45 அப்படின்றது குடுக்குறேன். எனக்கு இது வந்து இங்க ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் அடுத்த என்டர் நம்பர் அதாவது இது வந்து இந்த கோடுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்ப இதுல நான் வந்து 45ன்னு குடுக்கும்போது, எனக்கு இது என்னவா இருக்கு அப்படின்னா, இன்டிஜரா ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இது ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல இன்டிஜரா ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப எனக்கு ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் டேட்டாவ தான் நான் வாங்கணும் அப்படின்னா, இத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து செகண்ட் மெத்தட் ஆஃப் கெட்டிங் அ லிட்ரல். ஸோ லிட்ரல் அப்படின்றது டைரக்ட் வேல்யூ. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரியுதுக்கா. இன்புட் நம்ம எப்படி வாங்குறோம்னா, இன்புட் அது ஒண்ணும் இல்லடா. நான் வேணா மறுபடியும் சொல்றேன் இருங்க. இப்ப சி அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. இதுல நான் இந்த இன்புட் அப்படின்றத நீங்க குடுத்துட்டு, நீங்க ஜஸ்ட் ஒரு பிராக்கெட் மட்டும் குடுத்தாலே போதும். ஓகேவா? இப்போ நான் இது எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிறேன். ஓகே. இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வெறும் இந்த இடத்துல நான் ஒண்ணுமே பண்ணல. நான் வந்து ஜஸ்ட் இந்த இன்புட் அப்படின்றத மட்டும் குடுக்குறேன். குடுத்துட்டு நான் கீழ வந்து என்ன பண்றேன்னா, இப்போ நான் இன்புட் அப்படின்றத குடுக்கும்போது, நான் ஏதோ ஒரு வேல்யூ டைப் பண்ண சொல்லி எனக்கு இந்த இடத்துல கேட்கும். அந்த இடத்துல ஒரு பிளிங்க் ஆகுற மாரி இருக்கும். நான் அத காமிக்கிறேன். ஸோ அந்த மாரி காமிக்கும்போது நான் டைப் பண்ணணும். டைப் பண்ணி நான் என்டர் குடுத்தா தான் எனக்கு அடுத்தது போகும். அப்போ நான் அந்த மாரி என்டர் குடுத்ததுக்கு அப்புறமா, அந்த வேல்யூ போய் இந்த சில ஸ்டோர் ஆயிடும். ஸோ சில ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் நான் இப்ப வந்து அத பிரிண்ட் பண்ண போறேன். நார்மலா நம்ம பண்றது தான். சிய வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகே. எனக்கு இப்ப இந்த இடத்துல இந்த ஒரு ஒயிட் கலர்ல உங்களுக்கு வந்து காமிக்குதா? அதோ இந்த லைன்ல. இப்ப எனக்கு என்ன அர்த்தம்னா, நான் இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு வேல்யூவ டைப் பண்ணணும்னு அர்த்தம். நான் இப்ப அதே மாரி டைப் பண்றேன். ஹலோ, ஐ அம் ஸ்னேஹா அப்படின்ற மாரி நான் வந்து இப்ப டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு நான் இன்னும் என்டர் குடுக்கல. ஸோ இப்ப நான் என்டர் குடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு மறுபடியும் அதே லைனே வந்திருக்கு. ஏன்னா நான் இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்துருக்கேன். இப்ப இதுக்குள்ள நான் வந்து பிரிண்ட்குள்ள என்ன குடுத்தாலுமே எனக்கு பிரிண்ட் ஆகும். ஆனா, நான் அது வந்து ஒரு வேரியபிள் குடுக்குறேன்னா, அந்த வேரியபிள்ல இருக்க வேல்யூஸ் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நான் இந்த டபுள் கொட்டேஷன்க்குள்ள ஏதாச்சும் குடுத்தேன்னா, அந்த டபுள் கொட்டேஷன்க்குள்ள எனக்கு என்ன இருக்கோ, அந்த வேல்யூ எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ டபுள் கொட்டேஷன்ல நான் என்ன குடுக்குறேன்னா, என்டர்ட் டெக்ஸ்ட் இஸ் அப்படின்னு குடுத்துட்டு ஒரு கோலன் குடுத்து ஸ்பேஸ் குடுத்துடுறேன். இப்ப இத வந்து நான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு இப்ப மறுபடியும் எனக்கு இந்த மாரி இந்த லைன்ல எம்ப்டியா இருக்கு. ஏன்னா இந்த இன்புட்குள்ள நான் இதே மாரி ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் குடுத்துருந்தேன்னா, எனக்கு அந்த டெக்ஸ்ட் இங்க வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஆனா நான் எதுவுமே குடுக்கல. அதனால எனக்கு ஜஸ்ட் இந்த லைன் வந்து எம்ப்டியா இருக்கு. ஆனா என்ன வந்து டைப் பண்ண சொல்லுது. இப்ப நான் வந்து டைப் பண்றேன். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோன்னு டைப் பண்ணிட்டு, இப்ப நான் என்டர் குடுக்குறேன். இப்ப எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னா, என்டர் டெக்ஸ்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. டபுள் கொட்டேஷன்க்குள்ள நான் என்னென்ன குடுக்குறேனோ, அது எல்லாமே இங்க வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்போ எனக்கு அதனால என்டர் டெக்ஸ்ட்ஸ்ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஹலோ அப்படின்றது என்னன்னா, நான் வந்து இன்புட் குடுத்தது. ஸோ அதனால இந்த சில வந்து இந்த ஹலோன்றது தான் ஸ்டோர் ஆயிருக்கும். எனக்கு அதனால வந்து எனக்கு இது இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வேள நான் இங்க டபுள் கொட்டேஷன் குடுத்து, என்டர் டெக்ஸ்ட் அப்படின்ற மாரி நான் ஒண்ணு குடுக்குறேன். இது நம்ம வந்து எதுக்காக குடுப்போம்னா, ஸோ அந்த இடத்துல வந்து தெரியணுன்றதுக்காக. இப்ப ஜஸ்ட் இந்த மாரி பிளாங்க்கா இருந்துச்சுன்னா வந்து சில பேருக்கு புரியாது. மோஸ்ட்டாவே எல்லாருக்குமே வந்து கன்ஃப்யூஷனா இருக்கும். இங்க என்ன இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம குடுக்குறது தான் இந்த டெக்ஸ்ட். என்டர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் இத என்ன பண்றேன்னா,
நான் இப்ப வந்து எனக்கு முன்னாடி இந்த இடத்துல எம்ப்டியா இருந்துச்சு. ஆனா நான் என்டர் டெக்ஸ்ட்ன்னு குடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இது காமிக்குது. சோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். இப்ப இதுல நான் வந்து ஹலோ அப்படின்ற மாரி குடுக்குறேன். சோ ஹலோ அப்படின்ட்டு குடுத்துட்டு என்டர் குடுக்குறேன். சோ எனக்கு என்டர் குடுக்கும்போது, ஓகே இது ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சோ அத விட்டுருங்க. இந்த ஹலோ அப்படின்ற டெக்ஸ்ட் நான் என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் டெக்ஸ்ட் என்னன்னா, எனக்கு இந்த மாரி இது வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. சோ இந்த 2 அப்போஸ்ட்ரோஃபி எக்ஸ்கிளமேட்டரி இது வந்து எதுக்காக வந்திருக்குன்னா, நான் இங்க ஒரு சிம்பல் இது ஒண்ணு குடுத்துருக்கேன் இல்லையா? எனக்கு இதனால இது வந்துருச்சு. நான் வேணா இத மறுபடியும் வந்து ரன் பண்றேன். ஹலோ அப்படின்றத குடுக்குறேன். எனக்கு ஜஸ்ட் இந்த ஹலோ அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் இந்த இன்புட். இது புரிஞ்சுச்சா? சரி ஓகே தான். இது வந்து ஆக்சுவலி நம்ம எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்ப இதுவரைக்கும் பார்த்தது எப்படி வந்து இன்புட் வாங்குறது, ஸ்டோர் பண்றது இதெல்லாம். இப்ப நம்ம மேத்ஸ்ல நம்ம நார்மலா இந்த ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்ப்போம் இல்லையா? ஆப்பரேட்டர்ஸ்னா அதுல என்னென்னலாம் வந்து இருக்கும்? ஆமாண்டா. சரி ஓகே, ஓகே. நார்மலா வந்து இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன்லாம் இருக்கு இல்லையா? ஆ அதுதான் நம்ம வந்து ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப இதுல வந்து நம்மளுக்கு நெறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் வந்து இருக்கும். காமனா வந்து நம்ம ஆட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாமே நம்ம ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஆப்பரேட்டர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன பார்க்க போறோம்னா, அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்றது வந்து அதுதான். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த பிளஸ் அப்படின்றது, அதுக்கப்புறம் மைனஸ் அப்படின்றது, அப்புறம் இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு இத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்பிள்க்கு நம்ம இதுல என்ன சொல்லுவோம்னா, ஆஸ்டரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ம், ம். ஓகே. இது வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பல் அண்ட் டிவிஷன் அப்டின்ட்டு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து ஃப்ளோட் டிவிஷன் அப்டின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதுல ஆக்சுவலி வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டிவிஷன் இருக்கு. இத வந்து நம்ம ஃப்ளோட் டிவிஷன் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளோட்னா நான் என்னன்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி? ஆ, ம். டெசிமல் நம்பர்ஸ். ஃப்ளோட்னா என்னன்னா டெசிமல் நம்பர்ஸ். பாயிண்ட் வச்சு வர்றது. இப்ப நம்ம வந்து நம்ம வெயிட்ட வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல தானே வரும். சோ அது வந்து அது என்னன்னா, அது வந்து நம்மளோட சாரி அது வந்து டெசிமல் நம்பர். அது வந்து ஃப்ளோட். இப்ப நம்ம ஏஜ் நம்ம யார்கிட்டயாச்சும் சொல்றோம்னா, நான் வந்து 22.5 அதோட நம்ம சும்மா பேச்சு வழக்குல நம்ம வந்து சொல்லுவோம். எனக்கு வந்து இப்ப கரெக்ட்டா நம்ம அந்த மந்த்த மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். ஆனா, இப்ப யாராச்சும் உங்ககிட்ட வந்து ஏஜ் என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னா, ஐ அம் 20 இல்ல வந்து ஐ அம் 21 அந்த மாரி தானே சொல்லுவோம். அப்போ அந்த மாரி நம்ம சொல்றது என்னன்னு சொல்லுவோம்னா, இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவோம். இப் ம். இப்போ இதுல வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளோட் அப்படின்றது டெசிமல் வேல்யூ. இது இந்த மாரி ஒரு அ ஓகே. ஸோ ஃப்ளோட் அப்டின்னா டெசிமல் வேல்யூ. இப்ப இந்த டிவிஷன் வந்து நீங்க பண்றீங்க. ஸோ டிவிஷன்னா என்ன? ஒரு நம்பர இன்னொரு நம்பரால டிவைட் பண்றது. இப்ப வந்து 20 டிவைடட் பை 5ன்னா என்ன வரும்? சரி ஓகேடா. 4 தான். அப்ப அந்த 4 அப்டின்ற வேல்யூ நீங்க வந்து இப்ப 4ன்னு சொன்னீங்க. நீங்க வந்து இப்ப ஓகே. நாம அதையே வந்து பிரிண்ட் பண்ணுவோம். A ஈக்குவல் டூ 20 டிவைடட் பை 5 அப்டின்றத குடுத்துட்டு, நான் வந்து இப்ப பிரிண்ட் Aவ வந்து நான் பிரிண்ட் பண்றேன். Aவ பிரிண்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ம். இத நான் அப்படியே வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப நீங்க வந்து இதுல 4 அப்படின்றது வந்து சொன்னீங்க இல்லையா? எனக்கு இங்க என்ன வந்திருக்குன்னா, 4.0ன்னு வந்திருக்கு பாருங்க. ஸோ 4.0ன்னா அது என்னது? அது வந்து ஃப்ளோட் வேல்யூ. அப்போ நான் இந்த மாரி டிவைட் பண்ணும்போது, எனக்கு ஆன்ஸர் வந்து இந்த மாரி ஃப்ளோட்ல வரும். ஃப்ளோட்னா டெசிமல் வேல்யூவா வரும். ஸோ எனக்கு அந்த டெசிமல் வேல்யூஸும் வேணும் அப்படின்னா, நான் இந்த டிவிஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நான் இந்த 20/5ன்னு குடுக்கும்போது எனக்கு டிவைட் பண்ணி அப்படியே வந்து 4.0ன்னு கரெக்ட்டா 4 தான் எனக்கு வந்து ஆன்ஸர். ஆனா இது வந்து ஃப்ளோட்ல எனக்கு வந்து காமிச்சிருக்கு 4.0ன்னு. இப்ப நான் என்ன பண்றேன், 21 டிவைடட் பை 5ன்னு குடுக்குறேன். அப்ப எனக்கு வந்து என்ன ஆன்ஸர் வரும்? ஏதோ 4 பாயிண்ட் சம்திங் அந்த மாரி 4.1 அந்த மாரி எனக்கு வரும் இல்லையா? ஸோ 4.2 அப்படின்றது வந்து வரும். இப்ப இத வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு கரெக்ட்டா இங்க என்ன ஆகுதுன்னா, 4.2 அப்படின்ற வேல்யூ வந்திருக்கு. அப்போ இந்த டெசிமல் வேல்யூவ எனக்கு கரெக்ட்டா இந்த மாரி குடுத்துச்சு அப்டின்னா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவிஷன் மெத்தட் தான் இது. இந்த ஒரே ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம்னா, அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இத வந்து நம்ம ஃப்ளோட் டிவிஷன் ஆர் நார்மல் டிவிஷன் அப்டின்னு இத வந்து சொல்லுவோம். ஓகேவாடா?
ம். இப்போ அதுவே எனக்கு வந்து இந்த டெசிமல் பார்ட் வேண்டாம். எனக்கு வந்து வெறும் இந்த நம்பர் மட்டும் தான் வேணும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த இன்டிஜர் நம்பர் தான் வேணும் அப்டின்னா, நான் இது கூட இன்னொரு ஸ்லாஷ வந்து இந்த மாரி ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கு பேரு தான் என்னன்னா, ஃப்ளோர் டிவிஷன் அப்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பேரு தான் ஃப்ளோர் டிவிஷன். இப்ப இத வந்து நான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு 4.2 தான் வந்து ஆக்சுவல் ஆன்ஸர். ஆனா, நான் இங்க குடுக்கும்போது எனக்கு என்ன வருது? வெறும் இந்த 4 அப்டின்றது தான் வருது. சோ இது என்ன அப்டின்னா, இதுதான் ஃப்ளோர் டிவிஷன் அப்டின்னு. இது ஆக்சுவலி வந்து ரவுண்ட் ஆஃப்லாம் பண்ணாது. வேல்யூ எதையுமே இது ரவுண்ட் ஆஃப் அப்டின்றது வந்து என்னன்னா, இப்போ வந்து உங்ககிட்ட வந்து 4.5 ஓகே. இப்போ 10க்கு வந்து உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா, 4.5 அப்டின்ற மாரி ஒரு ரேட்டிங் சொல்றாங்க. எப்பவுமே இந்த பாயிண்ட்க்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து இப்போ 4.5 அதாவது 5க்கு மேல இருந்துச்சு வேல்யூஸ் அப்டின்னா, நம்ம அடுத்த நம்பர் கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். இப்ப என்னன்னா, இப்ப என்கிட்ட வந்து 6.2ன்னு இருக்கு. அப்ப 6.2ன்னு இந்த 2 அப்டின்ட்டு இருக்கு இல்லையா? இந்த நம்பர தான் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். இப்ப 6.2ன்னு இருந்துச்சுன்னா, நான் இத ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது எனக்கு என்னன்னு வரும்னா, 6ன்னு தான் வரும். ஏன்னா, இந்த நம்பர் ஒரு வேள 5 ஆர் கிரேட்டர் தேன் 5ஆ இருந்துச்சுன்னா, நம்ம இந்த நம்பரோடைய ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பரோட அடுத்த நம்பருக்கு வந்து மூவ் பண்ணிடுவோம். இப்ப இதுலயே எனக்கு வந்து 6.2ன்னு இல்லாம 6.7 இருக்கு. அப்ப நான் இத வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு என்ன வரும்னா 7 அப்டின்றது. அதே நான் இங்க வந்து 6.3ன்றது வந்து குடுக்குறேன் அப்டின்னா, நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா 6 அப்டின்றது தான் வரும். இது புரியுதாடா உங்களுக்கு? சரிடா. இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ரவுண்ட் ஆஃப் அப்டின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃப்ளோர் டிவிஷன் ஆக்சுவலி என்ன பண்ணுதுன்னா, இந்த மாரி ரவுண்ட் ஆஃப் வந்து பண்ணாது. ஆனா, அதுக்கு பதிலா இது என்ன பண்ணுது, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூவ மட்டும் எனக்கு வந்து குடுக்கும். சோ இதுதான் வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்டின்றது. இப்போ இதே இது ஓகே. இதுதான் வந்து ஃப்ளோட் அண்ட் ஃப்ளோர் டிவிஷன் இது 2ம். இப்ப நான் அடுத்தது என்ன பண்ண போறேன்னா, இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன் நார்மலா நம்ம ஆட் பண்றது அதுதான். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிளஸ் அப்டின்ற ஒரு சிம்பல் வந்து யூஸ் பண்ணுவோம். பிளஸ் 5 அப்டின்றத குடுக்குறேன். இப்ப 25 பிளஸ் 5 வந்து நம்மளுக்கு 30 அப்டின்றது வரும். எனக்கு இங்க 30 அப்டின்றது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இது வந்து அடிஷன். சப்ட்ராக்ஷன் அப்டின்னா நான் வந்து மைனஸ் சிம்பல் வந்து யூஸ் பண்ணுவேன். இத பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 20 அப்டின்றது வந்துரும். அண்ட் அடுத்தது நான் வந்து இப்ப மல்டிப்ளை வந்து பண்றேன். ம். மல்டிப்ளைனா இந்த ஸ்டார் சிம்பல். நான் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இங்க என்ன வந்திருக்கு? 125 அப்படின்றது வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். இது புரிஞ்சுச்சா? சரிடா. இப்ப அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்ல வந்து என்னன்னா, அடுத்தது வந்து மாடுலஸ் அப்படின்ற ஒரு ஆப்பரேட்டர் இருக்கு. இத வந்து நம்ம ஆக்சுவலி மாடுலோ அப்படின்னு சோ இந்த மாடுலஸ் அப்படின்றது என்னன்னா, இப்ப நம்ம இந்த டிவிஷன்லாம் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சுச்சு இல்லையா? டிவிஷன்ல நம்மளுக்கு எப்பவுமே வந்து 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒண்ணு என்னன்னா, நம்ம வந்து குவாஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். குவாஷன்ட் அப்டின்னா, நம்ம டிவிஷன் வந்து நார்மலா இந்த மாரி ஒரு கோடு இப்டி போட்டு பண்ணுவோம் இல்லையா? சோ அப்டி பண்ணும்போது நம்மளுக்கு மேல வந்து இருக்கக்கூடிய ஆன்ஸர நம்ம வந்து குவாஷன்ட் அப்டின்னு சொல்லுவோம். அண்ட் கீழ நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவ நம்ம வந்து ரிமைண்டர் அப்டின்னு சொல்லுவோம். சோ ரிமைண்டர். இது 2 தான் வந்து நம்ம டிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 2 மெயினான விஷயம். 2 மெயின் பார்ட்ஸ் இதுதான். அப்போ இந்த குவாஷன்ட் டிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா, குவாஷன்ட் வேல்யூ. அதாவது மேல நீங்க போடக்கூடிய வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ரிமைண்டர் வேல்யூ வந்து வேணும். அப்போ அந்த ரிமைண்டர் வேல்யூக்காக நம்ம ஒரு சிம்பல் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த மாடுலோ பெர்சென்டேஜ் சிம்பல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதே மாரி இங்க வந்து 21னே வந்து குடுத்துக்கிறேன். சோ 21 மாடுலோ 5னா அப்ப எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? ம்ஹ்ஹ்ம். அது வந்து டிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு 4.2 கிடைக்கும். சோ மாடுலோ நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட்டு? ரிமைண்டர் வந்து இருக்கும் இல்லையா? அதேதான் 1 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ம். ஸ்பேஸ் குடுத்துட்டேனா? எனக்கு இந்த 1 அப்படின்றது வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ இதுதான் வந்து இந்த மாடுலோ அப்படின்றது. இது வந்து காமனா நம்ம பார்க்கக்கூடிய அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். இப்போ இதுலயே வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஆப்பரேட்டர் வந்து இந்த ரிலேஷனல் ஆப்பரேட்டர் லெஸ் தேன், கிரேட்டர் தேன்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ ரிலேஷன்னா என்ன? ஏதோ ஒரு வகையில வந்து சொந்தக்காரங்க அந்த மாரி வர்றது தான் வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணும்னா, 2த்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ப வந்து சொல்லும்.
இப்ப இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன்லாம் வந்து ஆக்சுவலி என்ன பண்ணும்? லெஸ் தேன்னா வந்து சின்னதா இருக்கிறது. கிரேட்டர் தேன்னா வந்து பெருசா இருக்கிறது. அண்ட் லெஸ் தேன் ஈக்குவல் டூன்னு ஒண்ணு இருக்கு. கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு காமனா தெரிஞ்சது. அண்ட் ஈக்குவல் டுன்னு ஒண்ணு இருக்கு. அண்ட் இது வந்து நாட் ஈக்குவல் டு அப்படின்றது. இப்போ நான் என்ன பண்றேன்னா, 2 வேரியபிள்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். a ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் b ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல பிரிண்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பூலியன் வேல்யூஸ். ஸோ பூலியன் வேல்யூஸ்னா என்னென்ன வரும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து எனக்கு பூலியன் வேல்யூல வரும். இப்போ இந்த பூலியன்ல தான் எனக்கு வந்து அவுட்புட். அப்ப அவுட்புட்ல வந்து எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த 2 வேல்யூஸ்ல எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு வரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க a அண்ட் b அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ குடுத்திருக்கேன் இல்லையா? நான் ஒரு ரிலேஷனல் ஆப்பரேட்டர் வந்து இதுல யூஸ் பண்றேன். ஓகே. இப்போ நான் வந்து இங்க ஒரு பூலியன் ஆப்பரேட்டர் நான் ஓகே. இது ஆக்சுவலி என்ன சிம்பல் இது? கிரேட்டர் தேன் சிம்பல். ஓகேவா? சோ இந்த கிரேட்டர் தேன் சிம்பல் வந்து யூஸ் பண்ணனா இதுக்கு என்ன அர்த்தம்னா, a கிரேட்டர் தேன் b அப்படின்னு சொல்லிட்டு இது செக் பண்ணும். அப்ப நான் a அப்படின்றதுல இங்க என்ன வேல்யூ குடுத்திருக்கேன்? 5 குடுத்திருக்கேன். b அப்படின்றதுல 10 குடுத்திருக்கேன் இல்லையா? அப்போ 5 கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செக் பண்ணும். சோ 5 கிரேட்டர் தேன் 10 அப்ப எனக்கு இங்க என்ன அவுட்புட் வந்திருக்கு? ஃபால்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. இப்ப நான் அதுவே இங்க வந்து இந்த சிம்பிள் குடுக்குறேன். சோ இந்த சிம்பிள் என்னது? லெஸ் தென். அப்ப எனக்கு நான் இது குடுக்கும்போது எனக்கு இங்க என்ன அவுட்புட் வரும்? ட்ரூ அப்படின்றது. சோ ஏன் நம்மளுக்கு ட்ரூ வரும்? ம். அதனால நம்மளுக்கு இது 2த்தையும் இது வந்து ரிலேஷன வந்து செக் பண்ணுது ஃபர்ஸ்ட். 5 லெஸ் தென் 10. அப்ப எனக்கு வந்து ட்ரூ. சோ இது வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் இந்த லெஸ் தென், கிரேட்டர் தென் சிம்பிள். இப்போ இந்த இப்ப லெஸ் தென் ஈக்குவல் டூ அப்படின்ற ஒரு சிம்பிள் வந்து இருக்கு. இப்ப இந்த லெஸ் தென் ஈக்குவல் டூ சிம்பிள் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் இத மறுபடியும் வந்து நான் இத எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு மறுபடியும் இங்க என்ன வேல்யூ வந்திருக்கு? ட்ரூன்னு தான் வந்திருக்கு. சோ இது என்ன பண்ணிருக்குன்னா, a லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 10 அப்படின்னு சொல்லி பாக்குது. அண்ட் இது வந்து ட்ரூ தான். இது வந்து லெஸ் தேனா தான் இருக்கு. இப்ப அதுவே நான் இங்க வந்து 15 அப்படின்ட்டு ஒரு வேல்யூ குடுக்குறேன். 15 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 10 அது வந்து என்ன வரும்? நம்மளுக்கு ட்ரூவா வருமா? ஃபால்ஸா வருமா? ம். ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா 15 லெஸ் தென் 10 கேட்டா கிடையாது. இது வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் தான். இப்போ நான் அதுவே இந்த வேல்யூவ 15க்கு பதிலா நான் வந்து 10 சேஞ்ச் பண்றேன். சோ 10 சேஞ்ச் பண்ணும்போது 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 10 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன? ஆக்சுவலி இந்த 2 வேல்யூஸும் வந்து சேமா இருந்தாலே எனக்கு ட்ரூன்னு வரும். இத விட இந்த லெஸ் தென் சிம்பலா அதாவது லெஸ் தென் சிம்பல் வொர்க் ஆச்சுனாலும் எனக்கு ட்ரூ வரும். அது 2மே சேமா இருந்தாலே எனக்கு வந்து ட்ரூ வரும். இது புரிஞ்சுச்சா? இல்ல புரியாத மாரி இருக்கா? சரி ஓகேடா. இப்ப நான் அதே இது லெஸ் தேன்க்கு மட்டும் குடுத்து பார்க்குறேன். 10 லெஸ் தேன் 10 அப்படின்றது எனக்கு இங்க என்ன வந்திருக்கு? ஃபால்ஸ் வந்திருக்கு. அப்போ எனக்கு எப்ப வந்து ஒரு வேல்யூ இந்த ஏல இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு எப்ப வந்து சின்னதா இருக்கும், எனக்கு அப்ப மட்டும் தான் இது வந்து ட்ரூ அப்படின்ட்டு வரும். 2மே சேமா இருந்தாலும் எனக்கு அது என்னதான்? ஃபால்ஸ் தான் வரும். சோ எனக்கு இப்ப வந்து 2மே வந்து சேமா இருந்தா 2மே சேமா இருந்தாலும் எனக்கு வந்து நீ அவுட்புட் பாசிட்டிவா அதாவது ட்ரூன்னு குடுக்கணும் அப்படின்னா, அப்ப அந்த கேஸ்ல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? லெஸ் தேன் ஈக்குவல் டூ யூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து எனக்கு என்ன வந்திருக்கு? ட்ரூ அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? ம். இதே தான் வந்து இதே மாரி தான் இது கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ அப்படின்றதும். சோ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூல நம்ம இந்த சிம்பல் இதுக்கு பதிலா யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ பின்னு பார்க்கும்போது எனக்கு இது ட்ரூ தான் வரும். இப்ப நான் அதுவே இத வந்து நான் 9 அப்படின்ட்டு குடுத்துக்கிறேன். சாரி இது 10ஆவே இருக்கட்டும். அண்ட் இந்த ஈக்குவல் டூவ மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சோ 10 கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு கேட்டா ஃபால்ஸ் தான். ஆக்சுவலி 2 ஈக்குவல் வேல்யூ. ஆனா அது ஈக்குவல் வேல்யூவா இருந்தாலாம் வந்து கன்சிடர் பண்ணிக்காது. எப்போ ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவ விட கிரேட்டரா இருக்கோ அப்பதான் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஆனா எனக்கு சேமா இருந்தாலுமே எனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா, நான் இந்த கிரேட்டர் தேன் ஈக்குவல் டூ குடுத்துப்பேன். இப்போ இந்த 4 வேல்யூஸ் பார்த்தாச்சு. அண்ட் இந்த வேல்யூ என்னன்னா ஈக்குவல் டூ அப்படின்றது. சோ இத வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு ஈக்குவல் டூ அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ இந்த ஈக்குவல் டூ ஆக்சுவலி என்ன பண்ணுதுன்னா,
2மே வந்து சேம் வேல்யூஸா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இப்போ எனக்கு இது 2மே சேம் வேல்யூஸா இருக்கு இல்லையா? நான் இப்ப இத எக்ஸிக்யூட் பண்ணேன்னா, எனக்கு ட்ரூ அப்படின்றது தான் வரும். அதுவே நான் வந்து இப்ப இந்த இடத்துல ஏதாச்சும் கொஞ்சம் வேல்யூஸ் வந்து மாத்துறேன். இது ஈக்குவல் டூவா? இது 2மே வந்து சேமா இருக்கா? ஃபால்ஸ். அதனால எனக்கு ஃபால்ஸ். அப்ப இந்த டபுள் ஈக்குவல் டூ உடைய யூசேஜ் என்னன்னா, 2 வேல்யூவும் சேமா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். நான் இப்ப இங்க சிங்கிள் ஈக்குவல் டூன்ட்டு நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? சோ இந்த ஈக்குவல் டூ இதுக்கு பேரு என்ன? ஒரே ஒரு ஈக்குவல் டூ இருந்துச்சுன்னா. இல்லடா, இந்த ஒரு சிங்கிள் ஈக்குவல் டூ நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? A ஈக்குவல் டூ 10ன்னு சொல்லிட்டு. ஆ இதுக்கு பேர் என்ன அப்டின்னா, அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்னா நம்ம வந்து வேல்யூவ அசைன் பண்றது. அதாவது இது Aன்றதுக்கு 10 வேல்யூவ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். டபுள் ஈக்குவல் டூ அப்டின்றது என்ன பண்ணும்? ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணும். ஓகே. இப்போ நான் இந்த நாட் ஈக்குவல் டூ நாட் ஈக்குவல் டூ அப்ப என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? ஆ அதேதான். 2மே வந்து வேற வேறயா இருந்துச்சுன்னா தான் எனக்கு வந்து ட்ரூ அப்டின்ட்டு இது சொல்லும். ஓகேவா? நாட் ஈக்குவல்ட்டா இருந்தா தான் எனக்கு வந்து ட்ரூன்ட்டு வரும். இப்ப நான் ஒரு வேள இப்ப இந்த மாரி 10, 10ன்னு வைக்கிறேன். அப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன் எனக்கு ஃபால்ஸ்ன்னு வரும்? ஈக்குவலா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னா வராது. இதுதான் வந்து இந்த நாட் ஈக்குவல் டூ அப்டின்றது. இத நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. இதுவரைக்கும் நடத்துனதுலாம் புரியுதா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காடா? இல்லக்கா. ம். சரி ஓகேடா. ஆ இதுல வந்து இன்னும் கடைசியா ஒரே ஒரு ஆப்பரேட்டர் மட்டும் என்னன்ட்டு பாத்துரலாம். நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர் அப்டின்னு சொல்லுவோம். லாஜிக்கல் ஆப்பரேட்டர். லாஜிக்கல்னா அந்த பேர்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அது வந்து லாஜிக்ஸ வந்து செக் பண்ணும். ஓகேவா? ரிலேஷனல் அப்டின்னா ரிலேஷன்ஷிப் 2த்துக்கு நடுவுல என்ன ரிலேஷன்னு கண்டுபிடிக்கும். லாஜிக்கல்னா வந்து அ அந்த லாஜிக்ஸ் என்னென்ன லாஜிக்ஸ் அப்டின்ட்டு நான் சொல்றேன். ஸோ ஆப்பரேட்டர்ஸ். இப்ப இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ல நம்மளுக்கு வந்து 3 ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. நம்ம அத என்னன்னு சொல்லுவோம்னா, ஆண்ட், ஆர், நாட் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப இந்த ஆண்ட், ஆர், நாட் இருக்கு இல்லையா? இதுவுமே நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து இது ஆக்சுவலி 2 கண்டிஷன்ஸ்ல தான் வந்து வொர்க் ஆகும். இந்த மாரி நம்ம இங்க சிங்கிள் வேல்யூஸா குடுத்துருக்கோம் இல்லையா? இந்த மாரி வேல்யூஸ விட, இது நம்ம வந்து இப்ப கண்டிஷன் இப்ப வந்து ம் நான் தனியாவே குடுத்துக்கிறேன். இப்ப நான் வந்து A ஈக்குவல் டூ 1 கிரேட்டர் தேன் 2 அதே மாரி B ஈக்குவல் டூ 1 லெஸ் தேன் 2. இந்த மாரி நான் வந்து 2 வேல்யூஸ் வந்து குடுத்துருக்கேன். இப்ப இந்த வேல்யூஸ்ல இப்ப நான் இந்த A அப்படின்றத பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? ட்ரூ. ஏன் நம்மளுக்கு ட்ரூ வரும்? ம். சரி ஓகே. ம். ஆஹா! நான் இங்க என்ன குடுத்துருக்கேன்? 1 கிரேட்டர் தேன் 2ன்னு குடுத்துருக்கேன். சரி ஓகே. இப்ப நான் கீழ இந்த இடத்துல Bக்கு குடுத்துருக்கேன் இல்லையா? அப்ப நான் Bய பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? ட்ரூன்னு வரும். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபால்ஸ்ன்னு இங்க வந்துருச்சு. இந்த ஃபால்ஸ் இது. அடுத்தது கீழ எனக்கு வந்து இதுக்கு இந்த Bக்கு வந்து எனக்கு ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ நான் இது 2த்துக்கும் சேர்த்து எனக்கு ஒரே ஆன்ஸரா ஆக்சுவலி எனக்கு இங்க ஃபால்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, ட்ரூன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு இந்த மாரி வேணாம். எனக்கு 2த்துக்குமே சேர்த்து எனக்கு ஒரே வேல்யூவா வேணும். எய்தர் அது ஃபால்ஸ்ன்றது இருக்கணும், இல்ல ட்ரூன்றது இருக்கணும். ஏதாச்சும் ஒரு வேல்யூ வேணும்னா, அப்ப அந்த இடத்துல நம்ம இந்த மாரி ஆண்ட்ன்றத அப்ளை பண்ணுவோம். பேசிக்கா இந்த ஆண்ட், ஆர், நாட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மாரி நம்மளுக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல? இந்த 2 கண்டிஷனுக்கு நம்மளுக்கு இந்த மாரி தனித்தனி 2 அவுட்புட் வந்து கிடைக்கும். இந்த 2 அவுட்புட்க்கு பதிலா எனக்கு ஒரு சிங்கிள் அவுட்புட் தான் வந்து வேணும். அப்ப அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இதே பிரிண்ட்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், ஏ அண்ட் பி அப்படின்றத நான் வந்து குடுக்குறேன். இந்த ஆண்ட் அப்படின்றது என்ன பண்ணும்னா, எனக்கு எப்போ இந்த 2 வேல்யூமே வந்து ட்ரூவா இருக்கோ, எனக்கு அப்ப மட்டும் தான் ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்ல, எனக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஃபால்ஸா மாறிருச்சுன்னா, எனக்கு அவுட்புட் என்னவா இருக்கும்? ஃபால்ஸா இருக்கும். அப்போ எனக்கு இப்ப இதுக்கு என்ன அவுட்புட் வரும்? நான் இப்ப வந்து இங்க ஏ அண்ட் பின்னு குடுத்துருக்கேன். எனக்கு ஒரு வேல்யூ ஃபால்ஸ் வந்திருக்கு. இன்னொரு வேல்யூ இங்க ட்ரூன்னு வந்திருக்கு. அப்போ நான் இந்த ஏ அண்ட் பி பண்ணும்போது எனக்கு இங்க என்ன அவுட்புட் வரும்?
ஃபால்ஸ் அப்படின்றது தான் எனக்கு வரும். ஓகே. இத பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஆண்ட்ல வந்து என்ன வந்திருக்கு? ஃபால்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. இப்ப அதுவே நான் இந்த 2 கண்டிஷனுமே வந்து ட்ரூவா வந்து குடுக்குறேன். இப்போ 6 வந்து கிரேட்டர் தேன் 2வா? இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? அப்ப 1 லெஸ் தேன் 2 அப்படின்றது? 2மே வந்து ட்ரூ. அப்ப எனக்கு நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? ம். அப்போ 2மே நம்மளுக்கு வந்து ட்ரூவா வரும்போது, ட்ரூ அப்படின்றது வரும். இதுதான் ஆண்ட் அப்படின்றது. இப்போ அப்ப ஆர் அப்படின்றது என்னவா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? ஆண்ட்னா 2மே ட்ரூ. அப்ப ஆர் அப்படின்றது? ஆ அதுதான் அதோட அர்த்தம் இல்லையா? சோ ஆர்னா ஏதாச்சும் ஒண்ணு ட்ரூவா இருந்தாவே எனக்கு என்ன வந்துரும்னா, ட்ரூ ட்ரூ அப்படின்றது. இப்ப நான் இந்த கண்டிஷன இத அப்படியே வந்து மாத்துறேன். 6 லெஸ் தேன் 2வா அப்படின்னு கேட்டா, இத நம்ம பிரிண்ட் பண்ணலாம். 6 லெஸ் தேன் 2வா? ம். ஃபால்ஸ் அப்படின்றது வரும். சோ எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. அடுத்தது 1 லெஸ் தேன் 2வா? ட்ரூ. அப்ப எனக்கு என்னன்னா, எனக்கு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே எனக்கு ட்ரூ அப்படின்றது வந்துரும். இப்போ நான் 2 கண்டிஷன் ஓகே. சோ இப்ப 2 கண்டிஷனுமே நான் என்ன பண்றேன்? ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். சாரி 2 இப்ப இது 2மே வந்து நான் ஃபால்ஸா வைக்கிறேன். இப்ப வந்து எனக்கு என்ன வந்திருக்கு? 2 கண்டிஷனுமே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, ம். அப்போ இந்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு 2மே எப்ப ட்ரூவா இருக்கோ, எனக்கு அப்ப மட்டும் தான் ட்ரூன்னு வரும். ஓகேவா? ஆனா, பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ ட்ரூவா இருந்தாலே உங்களுக்கு ட்ரூ தான். எப்போ உங்களுக்கு 2மே ஃபால்ஸா இருக்கோ, அப்ப மட்டும் தான் ஃபால்ஸா வரும். இது புரிஞ்சுச்சா? இல்ல ஏதாவது கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி மறுபடியும் சொல்லவாடா? சரி, ஓகே. நான் இன்னொன்னு இங்க குடுக்குறேன். அதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகே. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் 10 லெஸ் தேன் 2 இதுக்கு வந்து என்ன வரும்? ம். 10 லெஸ் தேன் 2 வந்து ஃபர்ஸ்ட் 10 லெஸ் தேன் 2டா. இப்ப நான் இத வந்து பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ட்ரூவா? இல்ல அது ஃபால்ஸா? சரி, சரி. பொறுமையா யோசிங்க. ஒண்ணும் இல்ல. 10 வந்து லெஸ் தேன் 2வா? சரி, சரி. 10 வந்து லெஸ் தேன் 2 கிடையாது. அப்போ நான் இங்க வந்து 10 லெஸ் தேன் 2ன்னு குடுத்துருக்கேன் நானு. ஓகேவா? 10 வந்து 2வ விட கம்மியா இருக்குன்னு குடுத்துருக்கேன். ஆனா எனக்கு இது நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றது வரும். ஓகேவா? ஆ. புரியாத மாரி இருக்கா? சரி. ஆ அதான் நீங்க இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பண்ண பண்ண தெரிஞ்சிரும். சோ இந்த லெஸ் தேன் அப்படின்றது வந்து 2 சைடும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இப்போ இந்த 10 லெஸ் தேன் 2வான்னு கேட்டா இல்ல. 10 வந்து கிரேட்டர் தேன் 2 தான். அப்ப எனக்கு என்ன வரும்னா, ஃபால்ஸ் அப்படின்றது வரும். அடுத்தது 1 வந்து கிரேட்டர் தேன் 20யா? 1 20ய விட பெருசா இருக்கா? ம். அப்ப எனக்கு வந்து என்ன வரும்? ஃபால்ஸ் வரும். இப்ப எனக்கு வந்து 2மே வந்து ஃபால்ஸ் வந்திருக்கு. அப்போ நான் வந்து இத ஆர் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஃபால்ஸ் அப்டின்றது வரும். ஓகேவா? இப்போ 10 வந்து கிரேட்டர் தேன் 2 அப்டின்னு குடுக்குறேன். ஓகேவா? 10 வந்து 2வ விட பெருசுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்க்கு எனக்கு வந்து அப்ப ட்ரூ அப்டின்றது வந்துரும். அடுத்தது 1 வந்து கிரேட்டர் தேன் 20யா? ம். ஃபால்ஸ். அப்ப எனக்கு ஒரு வேல்யூ ஃபால்ஸ், இன்னொரு வேல்யூ ட்ரூன்னு வந்திருக்கு. அப்ப எனக்கு ஆர் பண்ணும்போது என்ன வரும்? ஏன் ட்ரூ வரும்? ம். ஓகே. இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த ஆண்ட், ஆர் அப்படின்றது? சரி, ஓகே. இதுதான். சோ இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். அப்ப இது என்ன பண்ணுது? லாஜிக்க யூஸ் பண்ணுது. அதாவது ஆண்ட் அப்படின்னா 2மே ட்ரூ. ஆர் அப்படின்றது ஏதாச்சும் ஒண்ணு ட்ரூவா இருந்தா ட்ரூ, மீதி எல்லாத்துக்கும் ஃபால்ஸ். அண்ட் நாட் அப்படின்றது வந்து என்ன பண்ணும்னா, எனக்கு அப்படியே ஆப்போசிட் வேல்யூ வந்து குடுக்கும். சோ இந்த நாட் அப்படின்றது மட்டும் சிங்கிள் வேல்யூ எடுத்துக்கும். இதுவரைக்கும் அந்த ஆண்ட், ஆர் அப்படின்றதுல எனக்கு வந்து 2 கண்டிஷன் எடுத்துக்கிச்சு இல்லையா? ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு.
இந்த நாட் மட்டும் என்ன பண்ணும்னா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன். நான் இப்போ வந்து சி ஈக்குவல் டு இதுல நான் வந்து ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், பிரிண்ட் நாட் சி அப்படின்ட்டு கொடுக்குறேன். இப்போ நான் சில வந்து ஆக்சுவலி ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நான் இங்க வந்து வெறும் இப்போ வந்து பிரிண்ட் சீன்ட்டு நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் சீன் கொடுக்கும்போது எனக்கு என்ன வரும், ட்ரூ வரும். அதே அப்ப நாட் சீன் கொடுத்தேன்னா அதோடைய ஆப்போசிட் எனக்கு அப்படியே வரும். ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு பதிலா என்ன பண்றேன்னா மறுபடியும் 1 வந்து கிரேட்டர் தேன் 2வா? 1 வந்து 2 விட பெருசா? சரி, ஓகே. 1 வந்து நீங்க அத அப்படியே தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. 1 கிரேட்டர் தேன் 2 அப்படின்னு இருக்குன்னா 1 2 விட பெருசா அப்படின்னா இல்ல. அப்ப அதுக்கு எனக்கு என்ன வரும் இங்க ஆக்சுவலி ஃபால்ஸ் அப்படின்றது வருமா? அப்ப எனக்கு நாட் சி வந்து என்ன வரும்? சி ம் ஓகே. அதுதான் கரெக்ட். நம்ம வந்து இப்போ என்ன ஆச்சு? ஓகே. இதுக்கு பதிலா நான் இன்னொரு வேரியபிள்ல குடுத்துக்கிறேன். நாட் சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் இதை எடுத்துட்டு பிஏ வந்து பிரிண்ட் பண்ணுவோம். எனக்கு இப்போ 1 கிரேட்டர் தேன் 2வா? 1 வந்து 2வை விட பெருசான்னு கேட்டா இல்ல, ஃபால்ஸ் தான். இப்போ எனக்கு நான் சியை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஃபால்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. நாட் அப்படின்றது கொடுக்கும்போது எனக்கு அப்படியே இந்த கிடைச்ச வேல்யூக்கு ஆப்போசிட் வேல்யூ தான் எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஃபால்ஸ்க்கு ஆப்போசிட் ட்ரூ. ஸோ எனக்கு ட்ரூ அப்படின்ற வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. புரிஞ்சுச்சா இது? ஓகேடா. வேற ஏதாச்சும் இதுல டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகேடா. இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்கு. இந்த பிட்வைஸ் அத பத்திலாம் ஏதாச்சும் இந்த டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? தமிழ்ல எனக்கு தெரியலையேடா. இது ஒரே நிமிஷம் கூகுள்ல போட்டு பாக்குறேன். இப்ப காலேஜ் படிக்கிறீங்களா நீங்க? என்ன குரூப்டா? சரிடா. ஐயோ! இதுல வரமாட்டேங்குது. சரி நான் சொல்றேன். நான் இது உங்களுக்கு என் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்றேன் இருங்க. அது உங் அது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்க. புரியுதாடா உங்களுக்கு? இப்ப நான் சொன்னது எல்லாமே இல்ல புரியாத மாரி இருக்கா? சரி, ஓகேடா. நீங்க 12த் படிக்கும்போது என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இருந்துச்சு? இப்ப ஆ சரி, ஓகேடா. ஓகே. என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா? ம். இப்போ ரொம்ப லைட்டா இருக்கு. ஓகே. இப்போ வந்து என்கிட்ட இந்த 20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த 20 அப்படின்ற நம்பர் நான் என்னன்னு சொல்லுவேன்னா, இத வந்து நான் டெசிமல் நம்பர் சாரி ஆமா. டெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? அதாவது இது வந்து ஒரு இன்டிஜர் இல்லையா? இத நான் என்னன்னு சொல்லுவேன்னா, டெசிமல் நம்பர். ஸோ டெசிமல் நம்பர் அப்படின்றது என்னன்னா, அந்த ஃப்ளோட் தான். இப்ப நான் 20ன்னு சொன்னாலுமே, அந்த 20.0னாலும் வந்து எனக்கு சேம் தானே. 20னாலும் 20.0னாலும் எனக்கு வந்து சேம் தான். ஓகேவா? ஸோ எல்லா இன்டிஜருமே நம்மளுக்கு வந்து டெசிமல் நம்பர் தான். இன்டிஜர் அப்படின்னா, பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் நம்பர், 0 இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலி என்னன்னா, எனக்கு வந்து ஒரு டெசிமல் நம்பர். இப்போ இந்த டெசிமல் நம்பர் இந்த 20 அப்படின்றதுல நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து நெறைய நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஒண்ணு நம்ம வந்து பைனரி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். பைனரி அப்படின்னா என்னன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா இருக்கும். அது பைனரி. அடுத்தது இன்னொன்னு வந்து நம்ம ஆக்டல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே அ இதுக்கும் தனியா வந்து பைத்தான்ல ஃபங்ஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிடுறேன் நானு. ஸோ இப்ப பைனரி நம்பரா அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னா, அதுக்கு தான் வந்து இப்ப நான் சொல்லப்போற மெத்தட நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்.
சோ பைனரி நம்பர பை அப்டின்னா என்னன்னா 2ன்னு அர்த்தம். இப்ப நம்ம ட்ரைனா 3ன்னு சொல்லுவோம். மோனோனா 1 அப்டின்னு சொல்லுவோம். சோ அந்த மாரி பைனரில இருக்கக்கூடிய பை அப்டின்றது என்னன்னா 1 அப்டின்ட்டு அர்த்தம். சோ இந்த பைனரி நம்பர நான் கன்வெர்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா, குடுத்திருக்க நம்பர நான் 2வால டிவைட் பண்ணிட்டே போவேன். எனக்கு கடைசில இது 1 அப்டின்றது கிடைக்கிற வரைக்கும். இப்போ இந்த 20 அப்டின்றத நான் ஃபர்ஸ்ட் 2வால டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 110னா 20ய 2வால டிவைட் பண்ணா. ஓகே. 10 மட்டும் தான். ம். இப்ப நம்மளுக்கு வந்து 10 கிடைச்சிருக்கா? இப்போ 10 2s ஆர் 20. எனக்கு வந்து இதுல ஏதாவது ரிமைண்டர் இருக்கா? அப்ப ரிமைண்டர் என்ன? 0ன்னு போட்டுக்கணும். இப்ப நான் மறுபடியும் இத வந்து 2வால டிவைட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இந்த 1 அப்டின்றது இன்னும் கிடைக்கல. 1 எனக்கு கடைசியா கிடைக்கணும். சோ அது வரைக்கும் நான் டிவைட் பண்ணிட்டே போவேன். இப்ப 10 நீங்க 2வால டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஓகே. 5 2s ஆர் ம். ரிமைண்டர் என்ன இதுக்கு? 0 அப்டின்றது ரிமைண்டர். இப்ப மறுபடியும் நான் என்ன பண்ணணும்? நம்ம வந்து அதுதான். பைனரி நம்பர நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா, நம்ம வந்து 2வால மட்டும் தான் இத டிவைட் பண்ணிட்டு போணும். ஓகேவா? சோ பை அப்டின்றது என்னன்னா, 2ன்னு சொன்னேன் இல்லையா? அதனால நம்ம வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணா 2வால டிவைட் பண்ணணும். ஆக்டல் அப்டின்றது என்னன்னா, நம்ம வந்து 8 அப்டின்னு சொல்லுவோம். நம்பர் சிஸ்டம்ல. ஹெக்ஸாடெசிமல் அப்டின்னா வந்து 16ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அந்த பேஸ்க்கு இப்போ ஒரு ஆக்டல் இப்ப இந்த 20ய ஆக்டல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப 20ய பைனரியா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம 2வால டிவைட் பண்றோம். அப்ப 20ய ஆக்டலா கன்வெர்ட் பண்ணணும்னா, அதே ஹெக்ஸாடெசிமல்ல கன்வெர்ட் பண்ணணும்னா, ம். அதேதான்டா. இப்போ எனக்கு வந்து இந்த 1 அப்படின்றது கிடைக்கல. இப்ப நான் மறுபடியும் என்ன பண்ணணும் இத? 2ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 2s ஆர் 4ஆ? 2 2s ஆர் 4. அப்ப எனக்கு ரிமைண்டர் என்ன இருக்கு? 1 அப்படின்றது இருக்கு. இப்போ நான் இத மறுபடியும் வந்து 2ஆல டிவைட் பண்ணணும். சோ 2ஆல டிவைட் பண்ணா இப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 2 1s ஆர் 2 கரெக்ட். ரிமைண்டர் வந்து எனக்கு 0 கிடைச்சிருமா? ம். இப்போ இந்த நம்பர் இருக்கு இல்லையா? எனக்கு வந்து நான் இங்க ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். சோ இந்த 1 0 1 0 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கீழ இருந்து எடுத்துக்கணும். இந்த டைரக்ஷன்ல. ஓகேவா? இதுல இருந்து எடுத்துக்கணும். 1 0 மறுபடியும் 1 0 0. சோ இதுதான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா, பைனரி நம்பர். அப்ப இந்த 20ன்றது டெசிமல் நம்பர். இதோடைய பைனரி நம்பர் தான் எனக்கு வந்து இது. இது புரிஞ்சுச்சாடா? இதே மாரி நீங்க என்ன டெசிமல் நம்பரா இருந்தாலும், இதே மாரி நீங்க 2வால டிவைட் பண்ணிட்டு, இது 1 கிடைக்கிற வரைக்கும் பண்ணுங்க. அந்த ரிமைண்டரையும் ரிமைண்டர நீங்க எழுதி, அந்த கீழ இருந்து எடுங்க. சோ கீழ இருந்து எடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு 1, 0 காம்பினேஷன் கிடைக்கும். அதுதான் அந்த கரஸ்பாண்டிங் நம்பருடைய பைனரி நம்பர். ம். இப்ப இத வந்து நம்ம புரோகிராமிங்ல நம்ம இவ்ளோ இதுவா அ நம்ம கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணாம, இதுக்கு வந்து இவங்க ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்காங்க. ம். ஸ்க்ரீன் தெரியுதாடா? ம். இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு இது இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன ஃபங்ஷன்னா, இப்ப A ஈக்குவல் டூ நான் அதே மாரி 20ன்னு வச்சிருக்கேன். சோ 20க்கு நம்மளுக்கு அங்க என்ன கிடைச்சுச்சு? பைனரி நம்பர் 10100 அப்படின்றது கிடைச்சுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ இப்ப இந்த A ஈக்குவல் டூ 20ன்னு ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இதோட பைனரி நம்பர் வேணும். சோ அதுக்கு நான் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவேன். BIN அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த BIN க்குள்ள நான் என்ன பண்றேன்? A அப்படின்றத குடுக்குறேன். ஓகேவா? இப்போ இத நான் கன்வெர்ட் பண்ணனா, எனக்கு என்ன கிடைக்கணும்னா, இப்ப கிடைச்சிருக்கா? 10 இந்த அவுட்புட் கீழ தெரியுதுல்லடா? ம். 10100 அப்படின்றது எனக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம அங்க கண்டுபிடிச்ச பைனரி நம்பர் இல்லையா? சோ இந்த B அப்படின்றது எத ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இது ஒரு பைனரி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி
நீங்க வந்து இங்க வேற என்ன நம்பர் குடுத்து வேணாலும் பைனரியா அத கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ பைனரிய கன்வெர்ட் பண்ணா நீங்க அந்த பிஐஎன் அப்படின்றத யூஸ் பண்ணணும். இப்ப நான் இதுவே ஆக்டல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஓசிடி அப்படின்றத வந்து போடணும். ஓசிடி அப்படின்றத போட்டோம்னா எனக்கு ஆக்டல் நம்பரா இந்த மாரி கன்வெர்ட் ஆயிடும். சோ இந்த ஓ அப்படின்றது இந்த 0 அப்படின்றத விட்டுருங்க. ஓ அப்படின்றது என்னன்னா, இது ஆக்சுவலி ஒரு ஆக்டல் நம்பர்ன்னு இது ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் 24 அப்படின்றது இந்த 2, 4ன்னு இருக்கு இல்லையா? இதுதான் வந்து 20 உடைய ஆக்டல் ரெப்ரசன்டேஷன். அப்போ ஹெக்ஸாடெசிமல் நம்பருக்கு வந்து நம்ம இங்க என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? ம். அதேதான். சோ ஹெச்இஎக்ஸ் அப்படின்றத போட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல் அப்படின்றது வந்து எந்த நம்பரால டிவைட் பண்ணணும்? 16ஆல வந்து டிவைட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த 14 எக்ஸ் அப்படின்றது என்னன்னா, இது ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ன்னு நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. 14 அப்படின்றது வந்து இதுல இதோடைய ஹெக்ஸாடெசிமல் இந்த 20யோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து 14 அப்படின்றது. இப்ப நம்ம வந்து இந்த ஆ பைனரி கன்வர்ஷன் நம்ம ஒண்ணு பார்த்தோம் இல்லையாடா? அதுக்கு அந்த பைனரில ஆப்பரேட் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாரி ஒன்ஸ் அண்ட் டூ டெசிமல் நம்பர்ல வந்து ஆப்பரேட் பண்ணக்கூடியத வந்து நம்ம பார்த்தோம். ஆப்பரேட் பண்ணக்கூடிய இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் என்ன? லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் என்னென்ன? ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் என்னென்னன்னு பார்த்தோம். இப்ப நம்ம அந்த பைனரி நம்பரா கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா? சோ அந்த பைனரி நம்பர்ல வந்து ஆப்பரேட் பண்றதுக்குன்னு சில ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அததான் நம்ம வந்து பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அத வந்து நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். சோ இன்னைக்கு பார்த்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இல்ல வந்து ஓகேவா? இல்ல நான் ஏதாச்சும் ஃபாஸ்ட்டா போற மாரி இருக்கா? இல்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்து எனக்கு இப்படி நடத்துங்க அந்த மாரி உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இல்லக்கா. ஓகேடா. சோ நீங்க இன்னைக்கு நடத்துனத வந்து பார்த்துட்டு வாங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நாளைக்கு கிளாஸ்ல, அப்படி இல்லன்னா நீங்க WhatsAppல நீங்க என் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆர் நீங்க வந்து கால் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு எப்ப என்ன டவுட்ஸ் வந்தாலும் நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. ஓகே. ம். சரி ஓகேடா. நீங்க இது சிஸ்டம் இருக்குதானே உங்ககிட்ட? சரி ஓகேடா. நான் நாளைக்கு கிளாஸ்ல அது எப்படி என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்றேன். இந்த விஎஸ் கோட் இப்ப நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சுட்டு இருக்கேன்ல. இ இது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கா? இல்ல இனிமே தான் இன்ஸ்டால் பண்ணணுமா? சரி ஓகேடா. நான் நாளைக்கு அது எப்படின்னு சொல்றேன். ஆ ஓகே. இன்னைக்கு நடத்துனத மட்டும் நீங்க பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னா சொல்லுங்க. ம். சரி ஓகேடா. நாளைக்கு கிளாஸ் லிங்க் நான் உங்களுக்கு அந்த குரூப்ல சென்ட் பண்றேன். ம். ஆமாண்டா. 7 டூ 8. சரி ஓகேடா. ஓகேடா. பாய்.